அடியே நமஸ்காரம் மாமா. பத்மஸ்ரீ. சனிக்கிழமை வந்தீங்களா? நேத்திக்கு வந்தோம் மாமா. ரைட்டுமா. அப்புறம் நான் பேசணும் அர்ஜென்ட் ஒண்ணும் இல்ல. அடியேன் மாமா, அடியேன் 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 அவசியம் மாமா, அடியேன். உடம்பெல்லாம் சாதாரணமா இருக்கேடா மாமா? மாமி சாதாரணமா இருக்காடா? சாதாரணமா இருக்கும். நல்லா நடந்தது மாமா, நல்லா நடந்தது. போயிட்டு இருக்கு இன்னும் 2 வாரம் இருக்கட்டும் சொல்லியிருக்கா மாமா. 2 வாரம் இல்லாட்டா ரிஸ்க் ஆகும், இல்லாட்டா அதனால இருக்கட்டும் சொல்லியிருக்கா. சோ பரவாயில்ல, சௌரியமா இருக்கேன். நமஸ்காரம் அம்மா. அடியன் ஜெயந்தி. நமஸ்காரம்மா. ஜெயந்தி நல்ல திருப்பா வாழணும். நமஸ்காரம் மாமா. சந்தானம். நமஸ்காரம். சேவிச்சுக்கிறேன் அடியேன் சபிதா. நமஸ்காரம்மா. ஒரு 5 minutes பார்க்கலாம். மாமா வரணும். முகுந்தன் மாமா காணும். அடியன் மாமா 2:30 ஆல இன்னும். அடியன் மாமா, அடியன். கரெக்ட். நான் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். சேவிச்சுக்கிறேன் மாமா. அடியன் சுஜாதா. நமஸ்காரம்மா. அடியன் தாசன் மாமா. சேவிச்சுக்கிறேன் மாமா. நமஸ்காரம் மாமா. சாரி மாமா, நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் நினைச்சேன் சண்டே வண்டிக்கான்னு நினைச்சேன் நானு. மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் மாமா. ஐயோ இல்ல மாமா, கரெக்டா சொல்லிட்டு உடனே கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. எல்லாரும் போயிடுச்சு. நான் வெறும் ஸ்ரோதா மாமா. நீங்க தான் பக்தா பாவம். உங்களுக்கு தான் டயர்ட்னஸ், எங்களுக்கு இல்ல. சோதா எல்லாம் வட்டா எங்கன்னு வந்தா மாமா. கேட்கவா இருந்தாதான் சொல்லவா இருக்க முடியும். அதனால 2வது ஆதி கர்த்தா நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சது. அதெல்லாம் இல்ல மாமா. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆமா, அதான் சொல்லுவா, நடந்தா கால் வலிக்கும், எழுதினா கை வலிக்கும், பார்த்தா கண் வலிக்கும், ஆனா கேட்டா காது வலிக்காது. அதனாலதான் அது காதுன்னு பேர் வச்சாருன்னுவா. எங்களுக்கு வந்து காது வலிக்காது மாமா. உங்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ 5 நாள் ஆயிடுறது. யோசனை தான். கொஞ்ச நாள் ஆகுமா இந்த ஓடி போடும். ஏன்னா இது திருப்பாக ஜனவரி மிடில் வரலும் போகுன்றது. ஏன்னா மொத்தம் 30 பாசனம் ஆச்சு. ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கூடுமான மட்டும் பெரியவாச்சான் பிள்ளைகளுடைய வியாக்கியானத்தை மட்டும் சொல்லலான்னு பாக்குறேன். அப்பப்போ கொஞ்சம் அவுட் சைட்ல சொல்லலான்ட்டு பகவத் சங்கல்பம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான். எங்களுக்கு என்ன மாமா, நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் பாக்கியம், அவ்வளவுதான். நீ பத்மஸ்ரீ வந்திருக்கா, நீ பாவம்.
கிழக்கு விளக்குது அப்படின்னா கீழ்வான வெள்ளம் சொன்னேன். உங்களுக்கு விளக்கு முடிஞ்சு இப்ப ராத்திரி இருட்டு வந்திருக்கோம் அங்க ஆஸ்திரேலியால. ஆமா 8 மணி ராத்திரி இப்போ. திருப்பாவை கேட்க வேண்டிய டைம் கரெக்டான டைம் உங்களுக்கு. திருப்பாவை உபன்யாசத்துல ராத்திரி தான் நடக்கும். ஆமா காலமுறை சொல்லுவது விசேஷம் தான். அடியன் மாமா நேத்திக்கு வந்தேன் மாமா பெங்களூருக்கு வந்தாச்சு. Oh, very good. ஜாயின் பண்ணியாச்சு. அடியன் அடியன் சந்தோஷம். பரவாயில்லையா? உடம்பு பாத்துக்கோமா. நிறைய ஆல் அலையிற வெல் பாவம். ஆல் வெல் மாமா ஆல் வெல். குட் குட் குட். நான் அப்புறமா எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருமா. அடியன் ஐ மீன் என்ன கேட்டேன் அடியன் என்ன கேட்கலங்கிறத. ஏன்னா ஓடி எனக்கு ஃபுல் ஆயிடுத்து டிரைவ். அடியன் 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 ஷூர் இன்னைக்கு நான் ஷூர். கீதா மாமிக்கோசம் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அவர் சரி வேணுகோபால் மாமா சரி கீதா மாமா திருப்பதி போயிருக்கா. சரி 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 அது சரி நீ அடியன் அனுப்பிச்சுட்டேன்னா நீ கேட்டது மாத்திரம் நான் லீட் பண்ணேன். கேட்காது இருந்தா அடியன் பரவாயில்ல, அடியன் நான் அப்படியே வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூர் 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 அடியன் அடியன். தேங்க்யூமா தேங்க்யூ. சரி மாமா ஆரம்பிச்சுலாமாமா. அடியேம்மா. லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாசயாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரி பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் மூலித்யம் பூதம பட்டனாதி பக்தி சாரோகிவாகான் பக்தாங்கவராஜிமத்வாமியம் அன்னவயல்களுக்கு பண்ணு சிறப்பாவை பல்வேறு வாடி கொடுத்தால் பாமாலை கோமாலை துணி கொடுத்தால் ஓடி கொடுத்தோடு ஏதோ வாய் வாடி சிவத்து சித்தகவனம் தனகல்பவர்களாம் நற்காட்டுமாம் கடையாய் கமலாய்மாம் போதாமே சரணம் வேறு விட்டோராடி போலாம் மேன்மேலும் கொண்டிருக்கும் உயர்வர்களாய் தனங்கனார் சுவாமாலை பிடிதோடி கொடுத்தவாதே நயவுடன் திறப்பாவை பார்த்தால் இன்னும் நீங்களை செய்கிறது இங்கமாமாப்பத்து ஒன்றன் புதிய எடுக்கவே அப்பல் பிரபுரம் இன்னைக்கு புதுசா ஒரு காலட்சேபம் தொடங்க போறோம், ஆரம்பிக்க போறோம். ஆச்சரியமான காலட்சேபம். ஏன்னா திருப்பாவைங்கிறது இந்த மார்கழி மாதத்துல எல்லா இடத்துலையும் தேர்கள் தோணும் பேட்டைகள் தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் கேட்கலாம். திருப்பாவையில தெருவிலே இருக்கின்ற பாவை அப்படின்னுவா. அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான கிரந்தம். ஆச்சரியமான கிண்ண பாதகங்கள் இருக்கணும். வேதமனைத்திற்கும் வித்தான் போதும் ஐந்து வரியால் மாணவனை வையம் துவப்பனம் வந்து சொல்லி அந்த மாதிரி வேதமனைத்திற்கும் வித்தா கூடி திருப்பாவை. இந்த திருப்பாவைக்குள்ள மகிமை எப்போதுதான். திருப்பாவைங்கிறது சொல்லுவாங்க. திருப்பாவைக்கு ஏடாம் வசதி அப்படின்வா. இந்த மாசம் என்ன மாசம் அப்படின்னா மார்கழி மாசம் தான். மார்கழி மாசத்துக்கு திருப்பாவை மாசமா அப்படின்னா மார்கழி மாசம் தான் திருப்பாவை மாசம் இல்லல்ல. 30 நாள் இருந்தா திருப்பாவை மாதம், கோதாத்திரி மாதமா இருந்தா 29 மாசம் 29 நாள் தான் சொல்லுவான். அதனால இந்த வருடம் முழுசாவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால திருப்பாவை மாதம் தான். திருப்பாவைங்கிறது மீதியெல்லாம் ஆழ்வார்கள் பெருமாளுடைய பூஷணங்கள், ஆயுதங்கள், அவருடைய மாலை இதுல இருந்து அவதாரம் பண்ணுவார். பெருமாளுடைய பிராட்டி அவதாரம் பண்ணுவா. திருப்பாவை ஆண்டாளுடைய அவதாரம். ஆண்டாளுடைய அவதாரம் ஒரு பிராட்டி இல்ல 3 பிராட்டியும் சேர்ந்து சொல்றார். ஏன்னா சாட்சாத் சமான் கருணையா கமலாதிவான்யாம் சாட்சாத் சமான் பூமி பிராட்டி கமலாதிவான்யாம் இன்னொரு கமலை நீலாதுங்க கனகடீத்த புத்போதி கிருத்தியம் நீலாதேவி. ஆக மொத்தம் பிராட்டிமார்களோட அவதாரம் தான். ஏன்னா பெருமாள் பராகாவதாரம் செய்தார். பராகாவதாரம் செய்த பூமி பிராட்டிய
அந்த வித்தியிலிருந்து எடுத்தால் லகுபாயம் வதனி அப்படின்னு கேட்டால் எல்லாரும் மாதிரி கடினமான, அதாவது குருவியின் தலையிலே பனங்காயை கட்டினார் போலே அப்படிங்கிறப்ப குருவினுடைய தலையில பனங்காட்டி கட்ட மறக்குமா? அதனால பக்தி பகவான்டா வேற ஏதாவது லகுபாயத்தை சொல்லுவோம்னா உடனே அகம் சுவாமத்தம் நயா தர்மாங்கன்னு வராக சர்ம ஸ்லோகத்தை ஆச்சரியமா எழுதிட்டார். அந்த வராக சர்ம ஸ்லோகத்தை தான் கேட்டது வந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த வராக புராணத்தை சாய்ச்சாங்க. ஆனா அது அனுஷ்டிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதையா பிரார்த்தியா திறந்தா பெரியாழ்வாருடைய பெற்றெடுத்த பின்பில்லா அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. ஆண்டாளுடைய அவதாரம் அந்த மாதிரி வெள்ளி விசை வெள்ளி கண்டெடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லு. அதனால திருப்பாவைங்கிறது என்ன ஒரு சக்தி அப்படின்னா வக்திரம் ஸ்லோக வைலட்சண்யம் 2 இருக்கு. இருந்தாலும் விஷய வைலட்சண்யம் இருக்கு. வக்திர வைலட்சண்யம் ஆண்டாள் சொல்ல முடியாது, அப்பேற்பட பிரார்த்திமார். ஸ்லோக வைலட்சண்யம்னா கேட்கிறவாயாருன்னா பெருமாளே கேட்டார். சுத்த உத்போகத்தின் விட்டம் கிருஷ்ணனை எழுப்பி கேட்டான்னு சொன்னான். நீலாதிபத்தை சுத்தம் தூங்கி இருக்கிறவனை எழுப்பி கேட்டாங்கிறப்ப கேட்டு நான் சொல்றேன் என்னடா சொல்றேன், என்ன பாரஹார்த்தியம் பாரதந்தியம் சேஷத்துவம் நம்மது எப்படின்னா சரணாகி பண்ணக்கூடிய நாமல் அப்படி சொல்ல போறாங்க. ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சுத்தம் உத்போகத்தின் விட்டம் அப்படின்னு சொன்னதால ஆட்டி யாருக்கு சொன்னார்னா பெருமாளுக்கு சொன்னார்னா பெருமாளே நீ கேளுன்னு சொன்னார். அதே மாதிரி நமக்கும் சொன்னார். பெருமாளுடைய அவர் சித்தியான நமக்கும் சொன்னார். அதனால ரொம்ப ஆச்சரியமான விஷயம். விஷய வைலட்சண்யம் அதனால வேதவனத்திற்கும் வித்தாகும். வேதவனத்திற்கும் வித்தாங்கிறது வேதத்திற்கு வித்தினா அதுலேருந்துதான் மரம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. வேதவனத்திற்கும் வித்துவன் ஏன்னா வேதத்திலேருந்து திருப்பாவிலேருந்து வேதம் வந்ததுன்னு சொன்னா சாஸ்திரத்துக்கு விருத்தம். அதனால திருப்பாவிலே வேதத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லாம வேதம் வித்து என்ன அர்த்தம்? வித்துங்கிறது அந்த மரத்தினுடைய சாரம் அதுல இருக்கு. அது மாதிரி வேதத்தினுடைய சாரம் பூராம இருக்கு. அதனால வேதத்தினுடைய சாரம் இருக்கிறதுனால இது வேதத்திற்கும் வித்தாகும் தான். அது இப்போ நம்ம தொடங்க போறோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நூல். ஏன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடிச்ச முதல்ல என்ன சொன்னா மார்கழி தெங்கள் முதல்ல எந்த நாள் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு தேதியில்தான் அது திருப்பாவை சொல்லியிருக்கணும். மார்கழி மாசம் மதி நிறைந்த நன்னாளால் இன்னைக்குதான் பௌர்ணமி. மார்கழி மாதம் மார்கழி ஏண்டானா மார்கழி மாதத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லுவான். மிருகசீரிஷம் இன்னைக்கு மிருகசீரிஷம் இன்னைக்கு மிருகசீரிஷம் மார்கழி மாசம் மிருகசீரிஷம் பௌர்ணமி 3 சேர்ந்து கொடுத்தது. மிருகசீரிஷம் அது என்ன? அது மார்க்கசீரிஷமா சொல்லுவா சமஸ்கிருதத்துல. மார்க்கசீரிஷம்னா மார்க்கத்திலேயே உயர்ந்தது தலையாயது. மார்க்கத்திலேயே தலையாயன சரணாகதி. அந்த சரணாகியை சொல்லக்கூடிய சாஸ்திரமான திருப்பாவையானது மார்கழி மாசத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி கூடிய நேரத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவான். அதனால மிருகசீரிஷங்கிறது நாளும் அமைஞ்சது. மார்கழி தெங்கள் இந்த நன்னாளான்னு சொல்லி இந்த நன்னாளான நமக்கு இன்னைக்கு அமைஞ்சுது. அதனால இன்னைக்கு ஆச்சாரியர்கள் பாகவத ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தோட அடியனுக்கு மிதவதியானவன் ஏதோ பெரிவாட்ட கேட்டதை சொல்றது உட்படுவேன். அதுல முக்கியமானது என்னன்னா வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பெரியாச்சான் பிள்ளை சுவாமி தேங்கனூர் திருவள்ளிங்குடைய பக்கத்துல இருக்கு அந்த அவதாரம். அவர் எழுதாத 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு எழுதாத வியாக்கியானமே கிடையாது. அவர் எழுதின வியாக்கியானங்கள் அத்தனையும் இருக்கு. ஆனா நம்முடைய துர்பாகிய விசேஷத்தினால பெரியார் வாக்கு மொழியில 2 பேருக்கு அப்புறம் அவருடைய இது காணா போயிட்டு அதை மனவாள மாணவர்கள் தான் வந்து ஃபில்லப் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. அதனால 4000த்துக்கும் நமக்கு வியாக்கியானம் கிடைச்சிருக்கு. அதுல பெரியவாச்சானுடைய வாக்கியானத்தை வச்சுட்டு நேர போவோம். அதுக்கு நடுவுல அகோபன மடத்துல சேர்ந்த சுவாமி பழவேறு சுவாமி சக்கரவர்த்தி பெருக்காலனை சக்கரவர்த்தி சுவாமி ஒரு பெரிய சுவாமி இருந்தார். சாரசாரஜன் இருந்தார். சாரசாரஜன் ஸ்ரீமத்சாரத்தையோ அப்படியே கரைச்சு குடிச்சோம். எங்க இருந்தாலும் தானே சொல்லுவார். அப்பேற்பட்ட சுவாமி ஆச்சரியமான கருத்து எழுதியிருக்கார். இப்ப 2வது பிரிண்ட் போட்டிருக்கா அந்த சாரசாரஜனுடைய புத்தகமான திருப்பாவைய நரசிம்மப்பிரியா ஆபீஸ்ல எல்லாரும் வாங்கி படிக்கலாம். அதனால அவருடைய 2 கிரந்தத்தையும் வச்சுட்டு அரியணைக்கு தெரிஞ்ச வரையிலும் சொல்றதுக்கு எல்லாருடைய நியமனத்தை வாங்கிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து திருப்பாவைன்னு சொல்லுவேன். திருப்பாவைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா திருப்பாவை வேதவனத்திற்கும் வித்தாகும் அப்படின்னா வேதவனத்திற்கும் வித்தாகும் அப்படின்னாக்க
அதுல வேதங்கள்லாம் இல்லையே, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, அது ஏன் தெரியல? எல்லா இடத்துலையும் சொல்லி இருக்கு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் திருப்பாவை சொல்லியிருக்கு அப்படின்னா அது சொல்றாரு. ஆச்சரியமா சாதிச்சிருக்காரு பாருங்க. எல்லா 30 பாசனத்துள்ள முதல் வார்த்தை வந்து இது எல்லாம் வேதத்திலேருந்து வந்த வார்த்தை சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதை படிச்சாலே நமக்கு புரியும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் மார்கழி வையத்துள் ஓங்கி நிற்கிறது. மார்கழி மாசமான வையத்திலே ஓங்கி நிற்கிறது, சிறந்து நிற்கிறது. மார்கழி மாசம் தான் காலம் வேணும்னு அங்கங்க டேப் போடுறான், ரெக்கார்ட் போடுறான், எல்லாரும் போயிட்டு வரான். வையத்துள் ஓங்கி நிற்கிறது மார்கழி வையத்துள் மார்கழி பெண்கள் வையத்து வாழ்வீர்கள். அதாவது மார்கழி மார்கசீர்ஷமான பிரபத்தி. அதான் சொல்ல வேத மதத்துள் இந்த மார்கழியில் என்னடா இருக்குன்னா மார்கசீரிஷம். மார்க்க சீர்ஷம்னா உசத்தியான் தலையானது, மார்க்கம்னா உபாயமானது. எந்த உபாயத்துல உசத்தியானது என்னது? அதனால பிரபத்தி. அதனால மார்கழி மாசத்துல உசத்தியான பிரபத்தியானது எங்க இருக்குன்னா வையத்துள் வாழ்கிறது. வையமான இந்த பூலோகத்துல நெற்சிறந்து விளங்குகிறது. ஆமா, அதனால ஏன்னா மார்கழி மாசத்துல வையத்து வாழ்கிறது. அதாவது இந்த பூலோகத்துல பிரபத்திங்கால சாத்திரமா நல்லா நடக்குது. ஆச்சாரிகள் ஆங்காங்கே போய் செய்கிறார்கள். எல்லாருக்கும் பிரபத்தி பண்ணி வன்னியாசம் பண்ணி வைக்கிறாரு. அது மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு முதல் 2 மாசத்தினாலே பிரபத்தியானது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டார். 2வது அது ஓங்கி நிற்கிறது. சிறந்து நிற்கிறது கொஞ்சம் இல்ல. தனந்தோடன் பார்த்தா தெரியும், ஆச்சாரோட சந்தையில போனா தெரியும், எவ்வளவு பேர் பரண்யாசம் படிக்கலாம்னு தெரியும். 3 நாள் என்ன 10 என்ன ஒவ்வொரு நாள் 30 ஒரு நாள் 40 அப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓங்கி இருக்கிறது. அதனால பிரபத்தி சாஸ்திரமானது உலகத்திலே ரொம்ப விட்டு வழங்குகிறது. ஓம் மார்கழி திங்கள் வையத்து வாழ்வாள் ஓங்கி நிற்கிறது. 3 பாசனம் எடுத்து 4வது பாசனம் ஆழிமலை கண்ணா ஆழி மலை கண்ணா அவனே மாயன். ஆழிமலைக்கு அண்ணன், எல்லாத்துக்கும் சாஸ்திரம், எல்லா தேவர்களுக்கும் அவன் தான் நாதன். அப்பேற்பட்டவன் மாயன், ஆச்சரிய சேஷ்ட உடையவன் அவன். ஆழிமலை மாயனை அப்பேற்பட்டவனை உள்ளும் கீசு கீசு அழைக்கிறது. காலங்காத்தால அந்த பகவானை பத்தி அந்த ஆழிமலைக்கு நாயகனான பகவானை மாயனை மாய சேஷ்ட உடையவனை ஆச்சாரிய சேஷ்ட உடையவனை ஈசுகீசன் என்று உள்ளும் கிளம்பி நகான். உள்ளு பறவைகள் கூட காணப்படுகிறான். கீசு கீசு கிருஷ்ணா கிருஷ்ணா கீச்சு கீச்சு சொல்றது இல்லையா, கிருஷ்ணனை கீச்சு அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்லுகிறது. அப்படின்னா பறவைகள் கூட பெருமான ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இருக்கிறது இந்த வையத்துள்ளே. அடுத்தது கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்றது இத்தனை நாள் லட்சணத்தில் இருந்தோம். கீழ்வானம் வெள்ளென்றது ஆச்சாரி அடைந்த முதல் மோட்சம் அடையும் வரவுள்ள பரமபத காலம் அழிவுற்ற காலமும். இதுக்கு முன்னால் இருந்து 2 காலம், இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது. எப்படான ஆச்சாரிகள் உண்டுட்டார். ஆச்சாரி அடைந்த முதல் மோட்சம் அடைய பிரபாத காலம். அப்போதான் அறிவுற்ற காலம். அறிவு பிரபா ஏந்திருக்கிறவர். அதனால கீழ்வானவர்களிருந்து நமக்கு ஆச்சாரியன் போனோம் உடனே நமக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து அறிவுற்ற காலம் வேதத்தை சொல்றது அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது தூமணி மாடத்து சுற்றம் நோட்டு சுவர்க்கம் புகும். தூமணி மணி கௌசுபரத்ன மணிவர சௌரேகே அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்த்தாரு. தூமணி அந்த தூமணி சூழலான மணி கௌசுபரத்ன மாதிரி இருக்கிற ஜீவாத்மா இருக்கு. அது என்ன செய்யறது? இவன் நோட்டு சுவர்க்கம் போகும். அதே நோட்டு சுவர்க்கம் பெற்று இந்த இடத்துல வைகுண்ட பரமவதின்னு சொல்ல போற 9வது பாசனத்துல 10வது பாசனத்துல அப்படி இருக்குச்சு. இங்க நோட்டு சுவர்க்கம் பெறும். அதனால நமக்கு வேண்டிய பிராபியம் அல்லது புருஷார்த்தத்தை அடைவதற்கு இந்த ஜீவனுக்கு தகுதி உண்டு அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது கற்று கலவை கனைத்து இளங்கன்றிக்கு. கற்று கலவை கனைத்து நோற்று கற்று கனைத்து அழகான வேர்டு. நோற்று கற்று கனைத்து ஆச்சாரிகள் தாங்கள் தான் நல்லா கத்துக்கிறான். அவாச்சாரியர்கள் கத்துக்கிறான். கற்று
நோன்பு நோட்டு தவம் செய்து அவள் சிசுஷம் பண்ணி கத்துக்கிறான். அவள் என்ன செய்கிறான்? கற்று நன்றாக கத்துக்கிறான், சாஸ்திரோத்தமா கத்துக்கிறான். கற்று என்ன செஞ்சா? கறவைகள் ஆச்சாரிய அப்பேற்பட்டவர் கறவைகள், அதுதான் அவர்கள் தான் கறவைகள் ஆச்சாரியர்கள் கறக்கிறான். என்ன நமக்காக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு நம்மகிட்ட பிரத்யுபகாரம் இல்லாம கறக்கலாம். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் கனைத்து இளங்கன்றிருக்க அவன் செய்யறா, உட்காரா, இங்க வாடா, சின்ன பையனா இருக்கே வாடா அப்படின்னு சொல்லி சமாசயம் பண்ணி வச்சு காலட்சேபம் சாதிக்கிறார். கனைத்து. அதனால ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கணும். ஆச்சாரிய தேவோபவா சொல்லியிருக்கு இல்லையா, அது வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால கனைத்து இளங்கன் இருக்கு. அந்த ஆச்சாரியர்கள் கீழ்வானத்துல பிரபோத காலத்துல ஆச்சாரியர்கள் வந்து சிஷ்யர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்றா, கனைத்து இளங்கன் இருக்கு. அது என்ன செய்யறாருமா? உள்ளில் வாய் கீழ்நானை உங்கள் விளக்கடை தோட்டத்து வாழ் உள்காணலாம். உள்ளில் வாய் கீழ்ந்தானே கிருஷ்ண பகவான் உங்கள் விளக்கடை தோட்டத்து வாழ் உள்காணலாம். உள்ளில் வாய் கீழ்ந்தான் யாருன்னா அந்த பகவான் தான் நம்மளோட மனசுல வந்து இருக்கான். அது சொல்றார், உங்கள் புழக்கடை தோட்டத்து, நம்முடைய புழக்கடை தோட்டத்துக்கு ஹிருதய மரம், ஹிருதய மரத்தை வந்து உட்கார்ந்துதான் பெருமாள் அந்தர்யாமியா இருக்கிறான் என்று வாழ்வு காணலாம். அந்தர்யாமி பிராமணம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கு. அதே மாதிரி புழில் வாய் கிண்டானை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்வு காணலாம். அடுத்தது என்ன? எலே ஆச்சரியம் வந்தோம், பார்த்துட்டா அது ஆச்சரியம் இல்லையோ, அதனால பார்க்கணும். பார்க்கறதுக்கு வேண்டிய எல்லா ஆதாயம் தெரிஞ்சணும். எல்லே இளங்கிலேயே நம்ம எல்லாம் கத்துட்டு இருக்கோம். அதனால இளங்கிளைகள் கத்துக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணணும்? பல உருளார்த்தமான பகவானை காண வேணும், செலுக்கணும். அதனாலே காணலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன? நாயகனாய் இருந்தவன் அம்பலம், நாயகனாய் இருந்தவன் சர்வதேவ தேவன், எல்லாருக்கும் தேவன், தேவதோத்தவன், தேவதாசால பூமன், அப்பேற்பட்டவன் நாயகன். என்ன செஞ்சான்? அம்பரம் அம்பரம் அம்பரம்னு ஆகாசம். எங்களானா ஜகராகாசத்துல இருக்கிறான். ஜகராகாசம் இதயத்துல வந்து உட்கார்ந்து வருவான். ஜகராகாசத்துல இருக்கான். நம்ம நிறைய வேதாந்த சாப்பிட்ட பார்த்து ஜகராகாசத்தை பத்தி ஹிருதய கமலத்தை வந்து உட்கார்ந்தான். ஜகராகாசம் ஏன்டான்னா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கடினமாறு வந்தவன் அவன். கடினா யானை. யானை என்னடா பண்ணும் அப்படின்னா, யானை தன்னை கட்ட தன்னுடைய சங்கிலியை தானே எடுத்து கொடுக்கும் இல்லையா? யானை எடுத்து கொடுக்காதா? பழைத்து விட்டானாக்க இந்த யானை தன் சங்கிலியை எடுத்து கொடுக்குமாம். அதே மாதிரி தன்னை கட்ட தானே வழி கொடுப்பான் தான். என்னடா கண்ணினால் சிறுத்தான் கட்டொன்ன பண்ணி பெருமாயன் அப்படின்னு சொல்லி கட்டொன்ன பண்ணி பெருமாயன் தன்னை கட்டுறதுக்கு தானே வழி சொல்வானான். அப்பேற்பட்டவன் யானை போன்றவன். அவனே குத்து விளக்கு, அவனே குத்து விளக்கு. அவன்தான் பரஞ்சோதிகி பரமாத்மா. நாராயணன் சப்தத்தை எல்லாம் சொல்லி இருக்கு, நாராயண அனுவாதத்தை எல்லாம் சொல்லி இருக்கு, அது வேதத்துல இருக்கு. அதனாலே அப்புறம் தான் 30 அமரக்கு முன் சென்றவன், 30 அமரக்கு 33 தேவதர்களுக்கு முன்னாடி சென்றவன் இல்லையா அவன். நாகம் நாகம் விசாரம் சொல்லச்சே நான் போனான். எல்லாம் நான் இல்லை ஆதிமூலமே கொடுத்து தானே போனான் அல்லவா. அப்பேற்பட்டவன் ஆதிமூலம் கலத்தெல்லாம் கஜேந்திர கிடம் பண்ண செய்தது. அப்பேற்பட்டவன் என்ன? தேவாதேகா சர்வேகா, எல்லா தேவர்களுக்கும் மேலானவன் அவன் தான் இல்லையா. தேவர்கள்னா கொஞ்சம் கொஞ்சம் சக்தி கொடுத்துருக்கான். ஆனா எல்லா தேவர்களுக்கும் தேவாய தேவன். அவர்களுக்கு தேவர் போலே தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாதம். தேவர்க்கும் தேவாவோ 33 அப்படின்னு தாய்ச்சார். அடுத்தது அவனை அண்ணன்மா ஞானத்தரசர் மாறுபழஞ்சில் நின்று தியானித்தார்கள். 2 மாதத்துக்கு சேர்த்து சொல்றார். அவனை அப்பேற்பட்ட தேவாய தேவனை, தேவதோத்தவனை, தேவதாதாரபோமனை என்ன பண்ணிட்டு அங்கன்மா ஞானத்தரசர்கள், அங்கன்மா ஞானத்தரசர்கள் நாம் பண்ணலாம். அங்கன்மா ஞானம் இந்த பெரிய பூமி இருக்கு, அதுல நாம் இருந்துட்டு இருக்கோம். ஜீவாத்மாக்கள் தானே. அந்த ஜீவாத்மாக்கள் மாறுமுழஞ்சல் தியானித்தா. மாறுமுழஞ்சல்னா புகை, மாறுமுழஞ்சல் கருணையான கருணை பொழுகிற மழை பொழுகின்ற கண்ணன் இருக்கான். அந்த இடம் முழஞ்சல், அந்த இருக்கிற இடம் ஆனது
உழைஞ்சல் அது ஒரு வகை, அதாவது அதுவும் தகரா காலம். அந்த முன்னாடி தகரா காலத்தில் இருந்தான். அந்த தகரா காலத்தில் இருப்பவனை ஜீவாத்மாக்கள் தான் தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால எல்லாம் வேதனால ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்தையும் சொல்லி இருக்கு அப்படின்னு தியானித்தார்கள். ஒருத்தி அடுத்தது என்ன? ஒருத்தி அன்று தியானித்தார்கள். முன்னாடி அந்த காலத்துல அன்று உலகம் போற்றி அன்னைக்கே தியானிச்சு வந்திருந்தாவான். முன்னாடி இந்த வாழ்லாம் நமக்கு முன்னாடி இந்த வாழ்லாம் அன்று அன்றுனா 30 நாளுக்கு எல்லாரும் தியானித்தார்கள். அப்ப ஏற்பட்ட ஜீவாத்மாக்கள் அப்படின்னா ஒருத்தி மானே ஒருத்தி யாரா? நிகழற்ற ஆண்டாள் கோதை பிராட்டி, கோதை நாச்சியார் மாலே அவளிட மாலே ஞாபகம் அடைந்த பெருமாள் திருமால் ஞாபகம் அடைந்து விட்டார். அவன் மேல ஆசைப்பட்டுட்டார். அது சூடி கொடுத்த மாலையைத்தான் சூட்டிப்பேன்னு சொன்னார். அதனாலே மாலே நிகழற்ற ஆண்டாளுக்கு மோகமடைந்த திருமால் திருமால் வந்து சந்தோஷப்பட்டான். திருமால் என்ன செஞ்சார்? கூடார வெள்ளம் தேருடையவன் அவன். அந்த திருமால் இருக்கானே கூடார வெள்ளம் கூடாரே கூடியவருக்கு கீழே தோன்றுவான் கால அவன் கூடார வெள்ளம் சீர் நிகழவன் பாவங்களை வெள்ளம் சீருடையவன். பாவங்கள் எல்லாம் எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியவன். ஏன்னா பிரபத்தியா நிகழ சங்கல்பத்தை போக்கும் அவன். அவன் நிகழ சங்கல்பம் என்ன செஞ்சான்? அவனா சரணாகிதிரேவசா. நம்ம பண்ண பாபத்துக்கு அவனை வசீகரணம் பண்ணாதான் நம்ம பாபங்கள்லாம் போகும். பெருமாள் சந்தோஷம். அவன் நிகழ சங்கல்பம் இருக்கு. அந்த நிகழ சங்கல்பம் போக்கணும்னாக்க அவனுடைய அனுகிரக சங்கல்பம் வேணும். அதுக்கு வசீகரணம் சரணாகிதிரேவசா. त्वमेव भूतो भूतमेव उपाय भूतोपवதி பிரார்த்தனாவதி சரணாகதி. நீயே உபாயமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனாவதி இருக்கு. அதுதான் சரணாகதி. அதனால கூடார வெள்ளம் சீரு கோவிந்தா. அவனுடையவன் கோவிந்தன் வாக்கை கொடுப்பவன். அதே மாதிரி நம்மளை ரட்சிப்பவன். அப்பேற்பட்டவன் திருமால். அவன் தான் ஒருத்தியான மாலே மானே கூடார வெள்ளம் சீர் கோவிந்தன். பிரவத்தியே பிரபத்தினாலே நிகழ சங்கல்பத்தை மாற்றி அனுகிரக சங்கல்பத்தை கோவிந்தன். நமக்கு கொடுக்கிறவன் தாந்ததாதி கோவிந்தனா. நமக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறவன், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறவன், நமக்கு புத்தியை கொடுக்கிறவன், நமக்கு எல்லாவற்றையும் காக்கை கொடுக்கிறவன் எல்லாம் அவன்தான். பிரபத்தியால் நிகழ சங்கல்பத்தை மாற்றிக் கொள்பவன். கூடார வெள்ளம் சேரு கோவிந்தா. கலவைகள் வெந்தன்று. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? ஆச்சாரியனோடு போகணும். வேதம் வல்லாரை கொண்டு வெண்ணோர் வாதம் பண்ணினேன் தமிழ் மறை. அதனால தமிழ் மறையை சொன்னபடி கலவைகள் வெந்தன்று. ஆச்சார்கள் பின்னாடி போகணும். முன்னாடி பார்த்து பின்னாடி நடந்து அவன் பின்னாடி போகணும். பின்னாடி போகணும் பின்னாடி போகணும் பின்னாடி போகணும்னா அவன் பின்னாடி போனாக்க என்ன செய்யும்? சித்தஞ்சிறுகாலே வந்து சித்தஞ்சிறுகாலாயிர பிரபத்தி சிறுகாலே சின்ன விஷயம். சித்தஞ்சிறுகாலே காலையில டயத்துல சொல்லல. சிறுகாலே காலமான சிறுகாலத்தை செய்யக்கூடிய பிரபத்திங்கிற உபாயம். சிறுகாலே பிரபத்தியை வாங்கி கடல் என்ன பண்ணா என்ன அவர் பிரபத்தியை பண்ணால் அதாவது கடல்கள் இருந்தன்று ஆச்சாரியோட போய் ஆச்சாரியர் மூலமாக சிறுகாலான பிரபத்தியை சின்ன விஷயம் சுகரமாக ஜகத்கர்த்தமாக பிரம்மாத்த துல்லியமான பிரபத்தியை செய்கிறார். அவர் செய்தா என்ன ஆகும்? வங்க கடல்கள் இந்த மாதவனை பெற்று அந்த கடவனை மாதவனை பற்றி மகா சீயப்பதியை பெற்று என்ன பண்ணணும்? எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இவாரோட இருந்தா தேர்பதியோட இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியை சொல்லி சிவதே நாராயணாய நமகா சிவதே நாராயணாய நமகா என்கின்ற அந்த சுதிவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அந்த கடந்த மாதவனை பலன் அந்த பலன் என்ன கைங்கரியன். அவன் எங்கும் திருவருள் பெற்று திருவருள் பெற்று பாத்தியுள் பார்த்தோடு பெருமாள் திருவருள் இவரை பற்றி அங்கே கைங்கரியம் செய்ய கடவுமாக. ஆக இந்த 30 பாட்டிலும் வேதம் அனைத்திற்கும் வித்தாலும் கோதம் 5 வரியாத வேதம் அனைத்திற்கும் வித்தாலும் வேதத்துல சொன்ன விடயத்தைத்தான் திருப்பாவையில சொல்லியிருக்கார். அப்படிங்கிறத ஒவ்வொரு பாசுரத்தில் உள்ள முதல் வார்த்தையை வச்சுட்டு சுவாமி ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். அவர் சின்னதா சாதிச்சிருக்கார். கொஞ்சம் விசதமா அதை விஞ்ஞாபிச்சிருப்பார். அதனால என்ன ஆச்சு? வேதமனைத்துக்கு எங்கடா வேதமனைத்துக்கு வைத்தாலும் கேட்காதீங்க. யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லலாம். இப்போ அதனால இத்தனை பாசுரங்களையும் வேதத்துல சொன்னப்பட்டு வேதம்
ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் புராணங்கள் அதே மாதிரி தர்மசாஸ்திரங்கள்ல சொன்னதுதான் திருப்பாவை சொல்லியிருக்கு. அதனால திருப்பாவை விஷய வைலட்சம் உடையது. அதனால விஷயத்துல ரொம்ப நன்னா இருக்கு, நன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விஷயத்த சொன்னோம். சரி, என்னடா அதுக்கு எல்லாரும் ஒப்புட்டு இருக்காளா? எல்லாரும் ஒப்புட்டு இருக்காங்க. ஆமா, பகவான் பகவத்கீதை சொன்னான். ஆமா, இல்ல பகவதே கீதையை சொன்னான். பகவான் பகவத்கீதையை சொன்னான். அர்ஜுனன் வியாஜமாக கொண்டு உலகத்துக்கு சொன்னான். அர்ஜுனன் கேட்டானா, அவன் சரணாகதி பண்ணானான். என்ன சொன்னா தர்மா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமே கம்சரணம் பிரஜா அகம் பார்வபாவேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சகா சொன்னானே. அவன் சொன்னானே, அவன் பண்ணானா, சரணாகதி பண்ணானா. ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணா நீ சொன்னியடா பகவத்கீதை அது மறந்து போட்டுடா, திருப்பி சொல்றானா. மறுபடியும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுத்தான் பகவான் அவனுக்கு. ஆனா இங்க பகவதி கீதை பகவானை சேர்ந்தவள் பகவதி. பகவானுக்கு 6 குணங்கள் உண்டா, பகவதிக்கு இந்த 6 குணங்கள் உண்டு. அதனால பகவதி கீதைன்னு சொல்றது. ஆனா பகவத்கீதையோட பகவதி கீதை ஏன்னா பகவத்கீதை இருக்கு, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. தமிழ்ல இருக்கு, நல்லா புரியுது. 2வது வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, காலட்சேபம் பண்ணா இன்னும் நன்னா முடியும் அப்படின்னு சொன்னான். அதனால பகவத்கீதை ரொம்ப நன்னா இருக்கு. பகவத்கீதை ஒரு படி மேல்தான், ஒரு வழி வேறுதான் ப்ரூவ் பண்றான் சுவாமி. நம்ம அழகா சொல்றாங்க. பகவத்கீதையானது பகவத்கீதையில என்ன சொல்லி இருக்கு, அது மாதிரி பகவத்கீதையில 13 விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கார் சுவாமி. 13 விஷயங்கள் பெருக்கலான சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார். பகவத்கீதை உலகத்து தந்தையான கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டது. அவனான துமேவ மாதாஜி அப்பேற்பட்டவனுக்கானே எந்த தந்தை தந்த தந்தை தந்தைன்னு சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட பகவான் உலகத்துக்கு தந்தையான கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டது. அவன் கெடுபடியோட உபதேசிப்பான். அதனால ஏன்னா அவனுக்கு சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு. ஆனா இது பகவத்கீதை என்ன பண்ணிச்சு தெரியுமா? உலகத்துக்கு தாயார் ஆண்டாளா உபதேசிக்கப்பட்டது. வாத்சல்யமே குணமாவுடைய தாயார் பிராட்டியினால் உபதேசிக்கப்பட்டது. அதனால பகவத்கீதை ரொம்ப சக்தி தான். ஆமா, பகவான் பெருமாள் சொல்றதை விட அப்பா சொல்றத தாய் அம்மா சொல்றத கேட்பான் அப்படிங்கிறது சொல்றாங்க. 2வது தேவர்க்கம் தேவனால பகவானாலே உபதேசிக்கப்பட்ட தேவதேவேசா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா தேவதேவனாலே உபதேசிக்கப்பட்டது. ஆனா இங்க கிருஷ்ணனுக்கு உபதேசித்து போதா பிராட்டி யாருக்கு உபதேசித்தார்? கிருஷ்ணனுக்கு உபதேசித்து அவனுக்கும் ஆச்சாரி பூதையான ஆண்டாளே ஆண்டாள் சுத்த புத்தோத்தி கிருஷ்ணம்னு சொல்லச்சேயே அவன் எழுத்து சொன்னாலும் அவனுக்கு ஆச்சாரம் அவதான். ஆண்டாள் தாயார் கண்ணபிரானுக்கு, அதனால கண்ணபிரான் உபதேசம் பண்ணது ஆண்டாள். பெருமாள் தேவன் அர்ஜுனுக்கு உபதேசித்தான். இது ஆண்டாள் பெருமாளுக்கு உபதேசித்தான். அர்ஜுனன் யாஜமாக 3வது அர்ஜுனனின் யாஜமாக்கு உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனனை வச்சு அவன் சும்மா கேட்கலான்னு கேட்கிறோம். அவன் முடியாதுங்கிறான். கண்ணை முடிச்ச உடனே சொன்னான். ஆனா இங்க ஆண்டாள் என்ன செய்கிறான்? திருப்பாவை என்னடா யாருக்கார உபதேசிச்சானா? கிருஷ்ணனை தான் பதியான வேண்டும் அவனை ஜாஜமாக்கி திருப்பால் உபதேசிச்சாள். ஆண்டாளானவர் திருப்பாவை சொன்னதுன்னா கிருஷ்ணனை அடையணும் கருத்துக்காக திருப்பாவை சொல். அதனால்தான் கடைசியில எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமே ஆகும். அதுக்குதான் திருப்பாவை இத்தனை பாத்திரத்துல பாட்டு அப்படி சொல்லிட்டான். அதனால கிருஷ்ணனை வியாஜமாக்கி கிருஷ்ணனை ஒரு வியாஜம் ஒரு காரணமாக்கினாள். அதை வச்சு வியாஜமாக்கி என்ன பண்ணா? கிருஷ்ணனை வியாஜமாக்கி திருப்பாவை உபதேசித்தாள். 4வது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தன் மூலம் அவனுக்கு ஆச்சாரினாலே உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனனுக்கு வேதம் செய்து அதன் மூலமாக அவனுக்கு ஆச்சாரினாலே ஆச்சாரினால அவன் உபதேசித்தார். அர்ஜுனுக்கு உபதேசித்தார். கிருஷ்ணனுக்கு உபதேசத்திற்கு ஆச்சாரி பூர்ணானே ஆண்டாள். முதல்ல என்ன செஞ்சார்? ஞானத்துக்கு அவனை காரணமாக்கின்னு சொன்னார். இப்ப ஆச்சாரியன் ஆயிட்டார் அப்படின்னு 4வது. காரணம்னா அவனை முன்னிட்டு கொண்டு அர்த்தம். அவன் அங்க என்ன செஞ்சா? சிஷ்யத்தேகம் சாதுமா பிரபன்னம் அப்படின்னு சொன்னான். சிஷ்யனான இங்க ஆண்டாள பெருமாள் கிருஷ்ண உத்போதி கிருஷ்ணம் எழுப்பி ஏடா நான் சொல்றதை கேடா உனக்கு தூக்கத்துல எழுப்பி ஆச்சாரியெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவானாம்.
அதே மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தோணிக்கலாம் இந்த அர்த்தம் கேட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாராம். அந்த உத்மாச்சாரியா திருமணம் கதையெல்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க மாதிரி. அடுத்தது 5வது தனது சத்திய தர்மத்தை வந்து அர்ஜுனனை குறித்து உபதேசிக்கப்பட்டது. சத்தியதர்மம் தர்ம தியாகுலம் அங்க ஆள வந்தால் கீதார்த்த சங்கத்தை சொல்லிச்சு, தர்மத்திலே அதர்ம புத்தியை வைத்து கொண்டு கேட்டான். யாரு? அர்ஜுனன். என்ன சத்திய தர்மம் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். அது சொன்னார். இங்க ஆண்டாள் என்ன செஞ்சா? கோதநாச்சியார். ஆண்டாளுங்கிறத ஓட விட கோதநாச்சியாருங்கிற வேர்டு ரொம்ப பிரசித்தி. அதுவும் சிவத்தாக்காச்சுவா சுவாமியாரு கோதநாச்சியார் தான் சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா ஆண்டாளுங்கிற வேர்டை கோதை சொன்னாங்கிறது கோதைங்கிற வேர்டை தான் எல்லாருக்கும் ஆண்டாள் தன்னுடைய மாதத்துக்கு ஆண்டாளுங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. இருந்தாலும் பெருமாளே ஆண்டாள் பிரசித்தமாயிட்டாள் நமக்கு. அதனாலே ஜெகத் லட்சணமாக தர்மமாக கொண்டிருந்தும் அதை அடியோடு விட்ட பகவானே ஏண்டா உபதேசித்தான். அவன் சத்திய தர்மத்தை அர்ஜுனன் தர்மத்தை விட்டுட்டு அவன் கையில இருந்த காண்டீவத்தையும் கீழே விட்டான். அப்படியே கீழே உட்காந்துட்டான். அப்படி இருக்கிறவன் சொன்னா, இங்க கிருஷ்ணன் என்னாரா எல்லாரையும் காப்பாத்துறான். என்ன சொல்லணும்? மன்மனாவ அத்பக்தா மத்தியாதி நமஸ்கரோ, என்கிட்ட பக்தி பண்ணுங்கோன்னு சொன்னான். 9வது அத்தியாயத்தை சொன்னானா இல்லையா? அவன் சொன்னான். அப்படிப்பட்ட பக்தி ஓகத்தை செய்ய சொல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தான் அவன். அப்புறம் அவன் தான் கடைசியில சர்வதர்மா பரிச்சயம். அப்ப கூட பகவத் பாஷ்யக்காரர் பக்திக்கு அங்கமா பிரபத்தி ஒண்ணு வியாக்கியானம் பண்ணிட்டு பக்தியோக அவதார யாமாச அப்படின்னு கீதா பாஷ்யத்துல ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். அதனால இங்க என்ன ஆச்சு? ஜெகத் லட்சணத்தை பகவான் கொஞ்சம் கடினமாக்கி விட்டானா. அப்படி இருக்கிறதை கேட்டு பகவானை கேட்டு உபதேசிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாரா, எல்லாரும் கூட வரமாட்டாரா, அப்படி நீ நான் ஒன்னதான் பார்க்கணும், நீ என்னதான் பார்க்கணும், அப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீ இதை பாருடா அப்படின்னு பகவான்கிட்ட பாராத்தியம் நம்ம சேலத்தை சொல்லி கொடுக்கலாம். அவன்கிட்டயே சொல்லி கொடுக்கலாம். பெருமாளுக்கு நம்முடைய சர்வஜன் இருந்தாலும் பாரதஞ்சத்தை நான் சொல்லி கொடுக்கலாம். அப்பேற்பட்ட அதை பகவானை குறித்து உபதேசிக்கப்பட்டது. பகவானுக்கே உபதேசம். ஆச்சரியமான விஷயம். இது உபதேசம் செய்த பலருமான் சத்திய உபதேசம். இந்த உபதேசத்தை செய்தா ஆனா 2 பக்கத்தையும் நிறைய போயிட்டா. மிஞ்சின பஞ்ச பாண்டவர்களும் அஸ்வத்தாமன் சில பேர் தான் மாறிட்டான். ஆனா மாண்டனர் இங்க உபதேசம் மூலம் மக்கள் அனைவரும் உச்சி திருப்பாவை கேட்டுட்டு எவ்வளவே பரமையாசம் பண்ணிக்கலாம். அதனால உச்சி அங்க மாண்டவர் இங்க உஜ்ஜீவித்தார்கள். பகவத்கீதை கேட்டா ஆனாலும் அங்க எல்லாரும் பிழைக்கல. ஏன்னா அவன் பிரபத்தி பண்ணல. அங்க இந்த பிரபத்தி பண்றான். திருப்பாவை பார்த்தோன்னு சரணாகதி பண்ணிக்கணும்னு சொல்றான். சரணாகதி சாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் திருப்பாவை சரணாகதி சாஸ்திரம். அது சமஸ்கிருத சாஸ்திரம், இது தமிழ் சாஸ்திரம் சொன்னாலாம். அதனாலே அடுத்தது 7வது சர்வஜனால பகவான உபதேசம் செய்யப்பட்டு அர்ஜுனன் மறந்தான். சொன்னவன் பகவான், கேட்டவன் அர்ஜுனன். அர்ஜுனன் தான் அவன் என்னடா அபிஜாதோசி, நல்ல குடும்பத்துல வந்திருக்கடா, நல்ல இடத்துல தெரிஞ்சிருக்கடா, சத்திரத்துல இருக்கடா, ஒரு ஞானமா இருக்கடா அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு 700 ஸ்லோகம் சொன்னான். அவன் பகவான் கஷ்டப்பட்டு சொன்னான். விடமாட்டேன்னா அவனை திருப்பி இந்த பக்கம் பாரு. அவன் புடிச்சு எனக்கு வேண்டியவன்டா, உனக்கு சொல்றேன்டா, வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு அபிஜாதோசி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்படி இருந்தாலும் அர்ஜுனன் மறந்தான். பகவத்கீதையை அர்ஜுனன் மறந்து போயிட்டான். ஆனால் இங்கு ஆண்டா உபதேசிக்கப்பட்ட அனைவர்களும் மறந்தார்கள் அல்ல, வழி துறந்தார்கள். இந்த திருப்பாவை கேட்ட உடனே எல்லாரும் வரமாட்டேங்கிறான். எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சான் திருப்பாவை. ஏன் திருப்பி கேட்கிறான். அதே சுவாமிகிட்ட திருப்பி கேட்கிறான். பகுபஸ்தோத்திரம், பௌதா ஸ்தோத்திரம், பௌத ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு எல்லாருக்கும் கேட்க சொல்லக்கூடிய பகவத்கீதையான திருப்பாவை சொல்லு. அனைவரும் மறந்தார்கள், வழி தொடர்ந்தார்கள். எல்லாரும் ஆண்டாளுக்கு நிறைய போக ஆரம்பிச்சாலும். அடுத்தது பாரத் 8வது. பாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள பகவத்கீதை கருதப்படுகிறது. பாரதத்துல சொன்ன பாரதங்கிறது இதிகாசம். ஆனா பகவத்கீதா உபனிஷத்ஸுன்னு சொல்லுவாங்க முடிச்சு. அதனால பகவத்கீதை உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்றான். ஆனால் எங்களுக்கு உபனிஷத்துல சொல்லி இருக்குன்னு இழுத்து போட்டு பிடிக்கணும் அது பகவத்கீதை. ஏன்னா பகவத்கீதைங்கிறது பாரதம்ங்கிறத மகாபாரதத்தோட பொருட்டா இருக்கு.
அது மகாபாரதம் இதிகாசம். ஆனா அதுக்குள்ள ஒரு எடுத்துன்னு சொன்னான். ஆனா எங்க திருப்பாவேருக்கு எங்க கோதராஜா சொன்ன திருப்பாவேருக்கு அது எப்படி தெரியுமா? திவ்ய பிரபஞ்சன் தமிழ் மலை, தமிழ் மலைடா. அந்த வேதங்களுக்கு தமிழ் மலை திவ்ய பிரபஞ்சத்திலே சேர்ந்து திருப்பாவிழுத்தான் எழுதப்படுகிறது. திரவிடோம் உள்ளது தெரியுமா? திரவிடோம் அது நாராயண திவ்ய பிரபந்தம். நாராயண திவ்ய பிரபந்தம் முக்கியமான திருப்பாவைதானா. ஏண்டானா அதுதான் சாத்து முறையில் அதைதான் சொல்றான், 2 தடவை சொல்றான், திருப்பி சொல்றான், எல்லாம் சொல்றான் இல்லையா? நாராயண திருப்பாவை முக்கியமானது. அதோ திரிபுரத்துல சேர்ந்தது அது அப்படின்னா. அடுத்ததுல 9வது அர்ஜுனன் புருஷனான தோழனை குறித்து கிருஷ்ணன் உபதேசித்தது. வாடா உட்கார்ந்து கூடா, ஏடா எனக்கு ஒன்றும் தெரியலையேடா, தகேதி மத்வா பிரசவம் இது உத்தமும். அதான் அர்ஜுனன் அழலாம், சகான்னு நினைச்சுட்டேன்டா, பரவாயில்லடா நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு வச்சு அவனுக்கு உபதேசம் பண்ணான். அர்ஜுனன் பொருளை தோழனாக குறித்து. என்னன்னா தோழன் அவனுக்காகத்தான் பாட்சாரியா வந்தான். அவன் வேற யாருக்கும் சாரதம் பண்ணான் போல, அவனுக்கு தான் பண்ணான். ஏன்னா அவன் ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் கொஞ்ச நாள் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜ். 2 பேருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ், ஆல்மோஸ்ட் சேம் டைம் அவன் அவதாரம் 2 பேரும். அர்ஜுனன் என்ன பொருளனான தோழனை குறித்து கிருஷ்ணன் உபதேசித்தான். ஆனா இங்க என்ன செஞ்சான்? கோதராச்சான் பெண்களான தோழிகளை குறித்து ஆண்டாள் உபதேசிக்கிறாள். என்னுடைய தோழி கோழிகள் எல்லாம் கூப்பிட்டான். ஆமா, ஏலோர் எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய், ஏற்றுக்கொள்மா, எம்மா நான் சொல்றது கேட்டுக்கோமா, ஓ ஒப்பற்ற பொருளை சொல்றேம்மா, எம்பாவாய் என கோழியே நான் சொல்றது ஏற்றுக்கொள் சொல்றான். ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தோழிகளை பார்த்து தானே சொல்றா. அங்க அர்ஜுனன் கேட்டான், இங்க தோழிகிட்ட தானே சொல்றா. ஏலோ ரெம்பாவாய், ஏலோ ரெம்பாவாய்ன்னு இந்த 30 பாசனத்துல 29 பாசனத்துல ஏலோ ரெம்பாவாய் இருக்கு, 30வது பாசனத்துல இல்ல. என்ன ஆச்சு? அம்பரமே தண்ணீருங்கிற பாசனத்துல ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு இருக்கு. கும்பரம் புயம் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் இருக்கு. அங்க உறங்கேல் ஓ ரெம்பாவாய், இறங்கேல் ஓ ரெம்பாவாய், உறங்கேல் ஏற்றுக்கொள்வது ஓ ரெம்பாவாய் பிரிக்கணும், இல்லைன்னா தூங்குன்னு ஆயிடும். அதனால அங்க அந்த போச்சு. அதே மாதிரி கடைசியில எம்பாவாய் தான் இருக்கு, அதுல ஏலோ ரெம்பாவாய் கிடையாது. ஏன்னா அங்க பல சுத்தி சொல்லிவிட்டான். மீதி இருக்கிற 28 பாசனத்துல ஏலோ ரெம்பாவாய் உண்டு. அதாவது கும்பியும் நீயும் உறங்கேல், உறங்கு ஏல் ஓ ரெம்பாவாய் இருக்கக்கூடாதுங்க. உறங்கு ஏல் ஓ ரெம்பாவாய்னா உறங்கு தூங்குப்பா, நீங்க தூங்கு, ஏறும்பாவாய் என்பதை ஏற்றுக்கொள்ள தோழியன்னு சொன்னாக்க அர்த்தம் தப்பா போயிடும். ஆனா உறங்கேல் உறங்காதே ஓரம்பாவாய், அங்க ஓரம்பாவாய், அங்கு ஏழு கிடையாது. ஏழுங்கிறது இது முதல் வார்த்தையோடு சேர்ந்து போச்சு. அதே மாதிரி கடைசியில ஏழோரம்பாவாய் கிடையாது. ஆனா மீதி எல்லா இடத்துலையும் ஏழோரம்பாவாய் சொல்றதுக்காக என் தோழியே நான் சொல்றதை கேட்டுக்கோவா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏழோரம்பாவாய் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணன் 10வது டிஃபரன்ஸ். கிருஷ்ணன் சரமபாயமான பிரபத்தியை கடைசியிலே உபதேசித்தான். கர்மயோகம் செய்டா, அவதானா செய்யணும், கர்மாவை செய்ய, காயேன வாஜா மனசைந்தேவா அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்றா. அதே மாதிரி சாத்தியத்தாயத்தோடு செய்டா. அதனால உனக்கு மனசு சுத்தமாகும், உனக்கு பாபங்கள்லாம் தெரியும்டா. அதுக்கப்புறம் ஞான யோகம் செய்டா. ஞான யோகத்தினால உன்னுடைய ஆத்தாவை நீயே பார்க்கலாம்டா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தி யோகம் செய்யணும்டா. அப்படி எல்லாம் சொல்லி ஒரு பக்தி யோகம் செய்யடான்னு சொன்னான். 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணான். 9வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்தை சொல்லி அதையே ரிப்பீட் பண்ணான் திருப்பி பெருமாள். பேந்த முடிச்சான் அர்ஜுனன். என்னால முடியாதுங்கிறதுதான்டா அவனை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் சரணாகதி பத்தி சொன்னான். அது வரையிலும் சரணாகதி பத்தி முன்னாடி சொல்லியிருக்கான். மாயா பிரபத்தியந்து மாயான் தரஞ்சிதேன்னு சொல்லியிருக்கான். அங்க நீ பண்ணுன்னு சொல்லல. இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டுகிறவன் யாருன்னு கேட்டுட்டு என் ஒருவனையே எவன் ஒருவன் பிரபத்தி பண்ணுகிறானோ அவன் தாண்டுகிறான்னு சொன்னான். இங்க உபதேசம் பண்ண சர்வதர்மான் பரிஜ்யத்த மாமேகம் சரணம் புரிஜ 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துலதான் சரணாகதி உபதேசித்தான். சரணாகதி நீ பண்ணு. சரணாகதியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் அங்க இருந்தது.
ஆனா இங்க வரைச்சு பண்ணு அப்படின்னு சொன்னான். அதாவது கிருஷ்ணன் தனமோபாயமான பிரபத்தியை கடைசியில உபதேசிச்சான். இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் இருக்க போகுது, அதோட முடிஞ்சிட்டு போகுது. ஆனால் இந்த பிராட்டி என்ன பண்ணான்? ஆச்சரியமான பிராட்டி, கோதனாச்சியார், கோத பிராட்டி மார்கழி தெங்கள் முதல் மார்கழி மார்கசீரசம்னு பேருடா, மார்க்கத்திலே விழுந்ததாடா, உபாயத்திலே விழுந்தாட பிரபத்தியம் சொல்ல போகிறேன். மார்கழி திங்கள் அதுதான் மது நிறைந்த நன்னாள். அதுதான் அந்த மார்கழி திங்கள் அந்த பிரபத்தியான சாஸ்திரத்தை என்னைக்கு நாம தெரிஞ்சு கொண்டு அனுஷ்டிக்கிறோமோ அன்னைக்கு தான் நன்னாள். என்னைக்கு பரநியாசம் பண்றோமோ அதுக்குதான் பெருமாளோடு நமக்கு கல்யாணமான நாள் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த உபாயத்தை ஆண்டார் முதலிலேயே மார்கழி என்பது மார்கழி என்பது மார்கசீரமான தலையாய உபாயம். 10 வித்தியாசம் தெரிஞ்சாச்சு. ஒவ்வொரு வித்தியாசத்தையும் பெருமாளவோ ஒரு படி வசந்துதான் இருக்கிறார் கோதனாச்சியார். 11வது இது மக்களுக்கு உபதேசம் செய்ய ஜெகதாச்சாரியனோ அவனா கீதாச்சாரியன்னு பேரு. கீதாச்சாரியன் போட்டுருப்பா, போடு பாத்துங்களா? கீதாச்சாரியன் ஏண்டான்னா பார்த்தா என்ன நான் சொல்லி பார்த்தா ஒன்றும் புரியல. என்ன செஞ்சானா? அவதாரம் பண்ணா, பாஜராசன் சொன்னா, எல்லாரும் சொன்னா. கடைசியில ஒன்னா மனுஷனா பிறந்து ஒரு ஆச்சாரியரா வந்து சொன்னான், மனுஷாவதாரே மனுஷிக்ஷணம். விஷ்ணு புராணம் சொல்லும் மனுஷாவதார மனுஷருக்கா மனுஷனா பிறந்து மனுஷனா இருந்து அதை சொன்னாதான் மனுஷாவதாரம் சித்திக்கும் அப்படின்னு மனுஷனாவதாரம் பண்ணான். ஏன்னா ஒரு மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே அப்படின்னு பெரியவாள் சுவாமி தேசியனே சாதிச்சிருக்காங்க. மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே. ஒரு மானை கட்டி வச்சிருவானாம், இன்னொரு மான் அதை கிட்ட ஒரு மாட்டை மாதம் பிடிச்சிருவான், பள்ளத்தை போட்டு பிடிச்சிருவானாம். அதே மாதிரி தான் மனுஷனாக்கு வாடா 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 அப்படி அவஜானந்திமா மூடாக ஆனந்தம் தரும் ஆசுதாக அழகா கண்ணா விட்டு கண்ணன் என்ன நான் இங்க வந்து பிறந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். அப்படி இருந்தும் மானுடம் தான் அவஜானந்தி மாமூடாக என்னை தெரிஞ்சுக்காம என்ன அவமானம்லாம் படுத்துவாரேடா அப்படின்னு எழுதான். அதனாலே இதை மக்களுக்கு உபதேசம் செய்து ஜெகதாச்சாரியன் சொன்னான். அவன் ஆச்சாரியன் சொன்னா கேப்பா அப்படிங்கிறதுக்காக சொன்னான். அதனால ஆச்சாரிய மூலமா பண்ணா, அதனால இன்னி வரையிலும் பகவத்கீதை அழகு இருந்துட்டு. அவன் அதை இதை செய்து சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை எழுதி வச்சா யாரும் பார்க்க மாட்டா. பாப்பா சில பேர் ஃபாலோ பண்ணுவா, பண்ண மாட்டான். ஆச்சாரியர் இருந்து ஏன்னா ஆச்சாரியர் தான் புரிய வச்சு செய்யணுமா. ஆச்சாரியன் ஒரு அர்த்தம்னா சாஸ்திரத்துல சொன்னதை புரிய வச்சுருவோம். சாஸ்திரத்தை சொன்னதுல புத்தகத்துல இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்டர்நெட்ல பாக்கலாம், கூகுள் சர்ச்ல பாக்கலாம், எல்லா இடத்துலயும் பாக்கலாம். ஆனா நம்ம கேட்ட சந்தேகத்தை அது திருப்பி உடனே சொல்லாது. நம்ம சந்தேகத்தை வேற ஏதாவது கேட்கணும். ஆனா ஆச்சாரியத்தை கேட்டா சிவாஸ் தாரே சாய்ச்சிருவான். அதனாலே ஜெகதாச்சாரியனான கண்ணனுக்கு ஆச்சாரியை அவனுக்கு அவன் ஆச்சாரியன் நமக்கு அதாவது ஆண்டாளருக்குன்னா ராஜாரியை ஆட்டால் சொல்லுவாங்க. ராஜாரியை ஆகிவிட்டால் இருவர்களுக்கு வேதங்களை பயிற்றுவது போல் வேதாந்த அர்த்தங்களை உபதேசித்து ஆச்சாரியானார். வேதாந்த அர்த்தத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டான். இதெல்லாம் சர்வம் தர சம்பதா தர்மம் தர ஆச்சாரிய தேவோபவா அப்படின்னா சொன்னாக்க அது என்ன இதெல்லாம் கேட்பான். ஆனா வாடா என்ன செய்வோம், போடுவீர் போதுவீர் வாழ்களோ மாயனை பாடுவாய் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாங்க. சொல்லி கூப்பிடுறான், தமிழ்ல சொல்லி கூப்பிடுறான், ஆசையோட கூப்பிடுறான். அதனால இவரும் சிறுவர்களுக்கு சொல்றாபடி அவனை சொல்றான். அர்த்தங்களை உபதேசித்த ஆச்சாரியானார். 12வது ஆச்சாரம் சம்சார சாகரத்தில் மூடி பல அல்லல்களை அடைந்து பாடி கிடக்கும் மக்களுக்கு தத்துவஞானம் உண்டாவதற்காக கண்ணனால் உபதேசம் செய்யப்பட்டது. தத்துவஞானம் பிறக்கிறதுக்காக தான் கண்ணன் அதுல பகவத்கீதை சொன்னான். ஆக சோக நிவர்த்திக்கான் அத சோக நிவர்த்தி அவனுக்கு சோக நிவர்த்தி அவனுக்கு நமக்கு நம்ம சோக நிவர்த்தி நம்ம சம்சாரத்தை கஷ்டப்பட்டு இருக்கோம். திருதரமான ஞானத்தை யார் வேண்டேன்னு சொல்ற இடத்துல அந்த மாதிரி இருக்க சோகத்தை போக்குறதுக்கான் மாசுதரா சோகத்தை நிவர்த்தி செய்வதற்காக சொன்னான். ஆனா 2 விஷயம் பாருங்க வேடிக்கணும். சோகம் சோகத்துவமாகுதரா அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல
வால்மீகி பகவான் கிரௌஞ்ச பட்சி அடித்தா வேறன்னு சொன்னா மனசுல ஒரே சோகம் வந்துட்டு அந்த சோகத்தை வாயிலாத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுவே அவனுக்கு வால்மீகி ராமாயணம். அது சோகத்தில இருந்து அந்த சோகம் பிறந்தது. சோகத்திலிருந்து சோகம் அவனுக்கு வந்த சோகத்திலிருந்து ஸ்லோகம் பிறந்தது. ஆனால் மகாசுதகா என்ற சோகம் போவதற்காக இவன் சொன்ன ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்திலிருந்து மகாசுதா சர்வதர்மா பரிஜான்னு சொல்லி முடிக்கல, மாசுதகான்னு சொன்னான். அதனால என்ன சோகம் போச்சு, இவனுடைய ஸ்லோகத்தினால சோகம் போச்சு. அந்த ஸ்லோகத்தினால சோகம், அந்த சோகத்தினால ஸ்லோகம் வந்து சோகம் இருந்தது, ஸ்லோகம் வந்தது. இங்க ஸ்லோகம் வந்தது, சோகம் போச்சு. ஆச்சாரியம் சொல்லிருக்காங்க. ஆச்சரியமான விஷயங்கள். இத சுவாமி தேசிகன் தமிழோட சாலத்துல முடிக்கச்சு சொல்ல போறார். திருவாய்மொழி முடிக்கச்சு அங்க 33-34 ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்தை சொல்ல போறார். சோகத்தினால சோகம் வந்தது, இங்க ஸ்லோகத்தினால சோகம் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்க 12வது கண்ணனாக எதிர்க்கப்பட்டது, அங்கே சோகம் போச்சு. இவன் என்ன சொல்ற, ஆண்டாள் தீ ஜுவாலையில கூட ஒரு பள்ளத்தில் சிக்குண்டு இவர்கள் நல்ல பலாடி என்பார்கள் உதயம் பற்றி உதயத்தால சோக நிவர்த்தி ஏற்பட்டு இதுவும் அங்கேயும் சோகம் போச்சு, இங்கேயும் சோகம் போச்சு. அங்க பெருமாள் அர்ஜுனனுக்கு தேவை சொன்னா, இங்க ஆண்டாள் என்ன செஞ்சா, பூமி பிராட்சியா இருந்தா பூமி பிராட்சியா இருக்கச்சு வராத பெருமாள்கிட்ட கேட்டு, அந்த கேட்ட என்ன சொல்ற, ரகுபாயம் வதனே ரகுமாறு வாயத்தை சொல்றா கண்ணா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட கேட்ட விஷயத்தை தான் அனுஷ்டித்து காட்டி அதை திருப்பாவையாக பாடி காட்டினார். அதனால இவனும் சோகத்தை போட்டினாள், அவனும் சோகத்தை போட்டினாள். அதனால பெருமாள் சொன்னதையே தான் இவனும் செஞ்சா. ஆனா இவன் சொன்ன விட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிறார். அடுத்தது அர்ஜுனனுக்கு 3 வகையிலே சோகங்கள் உண்டாயிற்று. அர்ஜுனனுக்கு 3 வகையில 3 பேருக்கு மாசுதகா மாசுதகா மாசுதகா. என்னடா அப்படின்னா முதல்ல ஒரு சோகம் வந்தது. என்னடா அப்படின்னா அவனுக்கு தர்மாதர்ம தியாகுலம் அஸ்தான சேகாருண்யன தர்மாதர்ம தியாகுலம் வைக்க இடத்துல எங்க அன்பு வச்சான், அங்க கருணை வச்சான், தர்மத்துல அதர்மத்தை பார்த்தான். அதனால சோகம் வந்தது. அப்ப பெருமாள் என்ன செஞ்சா தெரியுமா, இல்லடா தேகம் வேற ஆத்மா வேற, நீ தேகத்தை தான் அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாதுடா. சத்திரிய தர்மங்கள் சண்டை போடணும்டா, அதனால அவர்களுக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும்டா, உனக்கும் புகழ் கிடைக்கும்டா, நீ இறந்து போனா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்டா. அப்படி எல்லாம் சொன்னா உன் சோகத்தை நிவர்த்தி பண்ணிட்டான் அவர். அதாவது முதல் சோகம். ஆனா எங்க பிராட்டி முதல் சோகம் இந்த 3 பெருமாள் முன்னாடி முடிச்சோம். அப்புறம் ஆண்டாள் போட்டான். நான் கடைசி வித்தியாசம் பந்துக்கள் ஸ்நேகத்தை பந்துக்களுடைய அழிவு அப்படிங்கிறத சோகமா சொன்னான் அவர். 2வது தெய்வாசம்பத்தை சொன்னா பெருமாள் சொன்னான். உடனே பார்த்தா நான் எப்படி இருக்கேன், நான் தெய்வ சம்பத்து உடையவனா அல்லது அசுர சம்பத்து உடையவனா, ஆனே அனுஜாதோசி தெய்வ சம்பத்தாண்டா பெற்றிருக்க, அதனால ஒரு சோகம் வேண்டாம் அப்படின்னா. அடுத்தது 3வது சொன்னான், என்னடா கர்ம யோகம் செய்யி, ஞான யோகம் செய்யி, 10 யோகம் செய்யி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா முடியாதுடா, கஷ்டமா இருக்குமேடா அப்படின்னு சோகமா இருந்தான். வாதேகம் சரணம் முடிச்சான். ஆக மொத்தம் 3 சோகம் இருந்தது அர்ஜுனனுக்கு. முதல் சோகம் அவன் பந்துக்களை கொள்றேன் அப்படிங்கிற எண்ணமும், அப்புறம் தான் பிறந்தது ஆசிரபாவமா இல்ல தேவாசிரபாவமா சொல்லி அப்போ பக்தி யோகம் செய்ய முடியாதுன்னு சோகம் இருந்தது. ஆனா இங்க போதனாச்சார் கூட அழகா சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு 3 சோகத்தை போட்டுறாள். எங்கடா ஆயர் பாடியும் துர்பிட்சம் ஏற்பட்டதால் அதை விளக்க நோன்பு செய்தனர். ஆயர் பாடியும் துர்பிட்சம் வந்துட்டு, அதனால என்னாச்சு, சோகம் துர்பிட்சம் வந்ததுனால மழை பெய்யல, மழை பெய்யனால அங்க எல்லாம் கட்டம் வந்துருக்கு. அதனால சோகம், அந்த சோகம் போச்சு. நோம்பு நோட்டுனால சோகம் போச்சு. ஆணிமலை கண்ணா அதெல்லாம் மும்மாறி இதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. அதனால
அந்த இவ நோம்பு நோட்டால் மழை வெஞ்சுது, துர்பிக்ஷம் ஒரு சோகம் போயிடுச்சு. இரண்டாவது, 1000 பெண்கள் நந்தனுடைய புதல்வனான கண்ணனை கணவனாக வரிக்க வேண்டும் என்று யமுனை கரையில் அர்ச்சித்தார்கள். பண்ணாலியா கண்ணனை கணவனா அடையாளை பற்றிய சோகம் தன்னால் கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டான். இதுவும் நோன்பால் இருந்தது. ஆயிரவாடியில நோம்பால போயிடுத்து பணவான் கிடைச்சுட்டான். அந்த சோகம் போச்சு. முதல் சோகம் மழை இல்லையா, மழை வந்துருச்சு. ரெண்டாவது இவர் கணவனா அடைய வேண்டும் நினைச்சா அது கிடைச்சிருச்சு. மக்கள் உண்டியே உடையே என்று உண்டதான் உலகத்திற்கு நான் சேரமாட்டேன் குருதேவராக மக்கள் உண்டியே உடையே என்கிற தெரிந்து கொண்டோம். எம்பெருமானுடைய ஈடுபடாமல் நற்கதியை பெறாதிருந்து கொண்டோம். திருதருமான நாமத்தில் திணிப்பிறவி ஆக வேண்டும். நற்கதிகளை இவர்களுக்கு வழி அறியாமல் இருந்தபடியா சோகத உட்புறத்தில் மூழ்கிறார்கள். இல்லையா, வழி தெரியாமல் கண் தெரியாமல் எல்லாம் வழி தெரிஞ்சாதான் போக முடியும். அந்த சோகமும் இதனால் நிவர்த்தமானது. இந்த சோகம் போயிடுது. நோன்பு கண்ணனை பர்த்தாவாக அடைவது, தத்துவங்களை உணர்த்துவது, இவை மூன்றும் இத்திருப்பாவையில் உபதேசிக்கப்பட்டியால் 3 சோகங்களும் போச்சு. அதனால ஜனங்களுடைய சோகம் கஷ்டப்பட்டு இருக்கிறதால் தத்துவ ஞானத்தை கொடுத்து போக வேண்டியது அப்படின்னு சொல்லி பகவத்கீதைக்கும் பகவதி கீதைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொன்னான். அதனால திருப்பாவைக்குள்ள ஏற்றமாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. திருவாக்குள்ள ஏற்றம். ரெண்டாவது திருப்பாவைக்குள்ள ஏற்றம் என்னன்னா, அது கான ரூபமாயிருக்கு. கானரூபமா பாட்டு வாங்க. நாமசங்கீர்த்தனம் இருக்கிறச்சு. நாமசங்கீர்த்தனம் பண்ணா பெருமாளுக்கு பரவ சந்தோஷம். அதோடு கூட பாட்டு 4 பாடுதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருப்பாவை பாட்டுக்கு சந்தோஷம். அதனாலதான் நாமசங்கீர்த்தனம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்னங்க திருப்பாவை பூரா பார்த்தா நிறைய நம்பாடுவானுடைய கதையில ஆச்சரியமா சாய்ச்சிருக்காரு. இங்க சில வெளிப்பட்டு நம்ம எடுப்போம். பையத்து என்ற மரமரடி பாடி, உத்தவன் பேர் பாடி, வாயினால் பாடி, ஏதோனை பாடவும் பாடிப்பறை கொண்டு முதல்வண்ணன் பேர் பாட, மனத்திக்கினியானை பாடவும் கிள்ளை கலைஞானை கீர்த்தனை பாடி, பகைய கண்ணானை பாடவும் முயல்வண்ணன் பேர் பாட, துயில்ந்த பரமனடி பாடி, உத்தவன் பேர் பாடி, ஏதவனை பாடவும் மாற்றடிக்க வல்லானை மாயனை பாட, வீரட பாடுவான் சேலகம் யாம் பாடி, உன்னன்னை பாடி பறை கொண்டு அப்படின்னு சொல்லி காலரூபமான ஈஸியான நம்மளால செய்யக்கூடிய விஷயத்த ஆச்சரியமா சொல்லியிருக்கார். அப்படின்னா திருப்பாமையில சாஸ்திரத்துல சொன்ன பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். பஞ்சசம்ஸ்காரங்கிறது ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கு வேணும். அவன் தான் பெருமாளுடைய வைஷ்ணவன் ஆவான். அதிகளா துருக்கு சங்கட சக்கரம் ஏந்தன் கையலும் தாபசம்ஸ்காரம். திங்கள் திருமுகத்துல புன்றம் எடுத்துக்கணும். அதனால பட்ட வேதான் போத சொன்ன ராமாஜிதாசன் தாசிராமம் நாமம் பலமும் என்று மந்திர சம்ஸ்காரம். அவரை தூவர தோவை தொழுது யாக சம்ஸ்காரம். ஆகமுடைய இந்த பஞ்ச சம்ஸ்காரமும் திருப்பாவையில சொல்லியிருக்கு. அதனால ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னாக்க, பிராப்தியம் சொல்லணும் பிராபகம் சொல்லணும்டா அப்படின்னாக்க, பிராப்தியம் சித்தஞ்சிறகாலே அது சொல்லிச்சு. அதுவும் வேதத்துல சொன்னபடி சித்தஞ்சிறகாலே என்ன செய்யணும், உனக்கே ராமாட்சி பரிணாமத்தியம் பாதக விவரணம் கலவைகளிலிருந்து காணம் கலவைகளிலிருந்து என்று ஆச்சாரிய பின்னாடி போகணும், அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுல வேதத்தை பற்றி சொல்லியிருக்கார். அதனால திருப்பாவையால் மார்கழி பையத்து ஓங்கி அப்படிங்கிற மார்க்கத்தினால எல்லா மூலமந்திரம் துவயவஸ்த சர்மஸ்லோகம் இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது மார்கழி திங்கள்ங்கிறத ஆரம்பிச்சு கடலையில வங்கக்கடகள் இந்த அப்படிங்கிற வரையிலும் உள்ளத்துல வேதத்தை தான் ஃபுல்லா போயிருக்கு. இங்க முக்கியமானது நாராயணனே நமக்கே வருதருவான், நாராயணனே நமக்கே வருதருவான்
நாராயணன் தான் கொடுக்கணும், வேற யாரும் வர கொடுக்க முடியாது. நமக்கே வர தருவான், பரஞ்ஞானம் பண்ண நமக்கே தான் தருவான், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே விஷயத்தை வேதத்திற்கு திருப்பாருக்கு உள்ள விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வந்துட்டார். இனிமே நம்ம இது ஒரு அவதாரிகை திருப்பாவை ஏன் நாம் கேட்கணும், திருப்பாவையில் என்ன விசேஷங்கள் என்ன, விஷய வைரஞ்சத்தை பத்தி நாம சொல்லணும். இனிமேல் திருப்பாவைக்கு வியாக்கியானத்துக்கு போறோம். வியாக்கியானங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. 3000 படி, 2000 படி, 4000 படி, 24,000 படி அப்படின்னா நிறையா இருக்கு. 3000 படி அப்படிங்கிறத சாதிச்சவர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சார் பிள்ளை. 2000 படி 4000 படிக்கிறது மேல்கோட்டையில ஜெகநாதாச்சாரியார் அப்படின்னு சுவாமி வந்தார். அது மாதிரி 24,000 படி அப்படிங்கிறது சுவாமி சாதிச்சிருக்கார். பாட்சியக்காரன் வேளாமூர் சுவாமி இருந்திருக்கார், அவர் சாதிச்சிருக்கார். சம்ஸ்கிருதத்துக்கு சாதிச்சிருக்கார். பெரியவர்கால சுவாமி சாதிச்சிருக்கார். நம்ம ஒட்டுமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். திருக்குழந்த ஆண்டவன் சாதிச்சிருக்கார். நிறைய பேர் சாதிச்சிருக்கார். அதுல 3000 படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக இல்லாம ரொம்ப விஸ்தாரமா இல்லாம அதோ நமக்கு வேண்டி அளவுக்கு எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது லட்சக்கணக்கில் இல்ல, அதே மாதிரி 5-10 இல்ல, 1000 இருக்கிறாப்புல அழகான வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்தினுடைய அவதாரியை பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஏகாத்மா இது காலட்சேபமா புஸ்தகத்தை வச்சிருந்து அச்சரம் அச்சமா படிக்க போறோம். ஏன்னா இது எல்லா உபன்யாசமா கேட்டிருப்பான். திருப்பாவைய காலட்சேபமா கேட்கறதுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அச்சமா படிக்கும் போது அதுல உள்ள அர்த்தங்கள் நல்லா துணிக்கும். அதனால அச்சரம் சொல்றால் ஏகாத்மாதி அபிமானிகளுக்கும் ஆத்ம கௌரவம் கைவந்தனுக்கும் விதிகளுக்கும் பர்வத பரமான ஓட்டு வாசி போரும். ஏகமே ஆத்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கா, அவர்களுக்கும் ஆத்ம கௌரவம் ஆத்மா பத்தி தெரிஞ்சிருக்கும் ரிஷி முனிவர்கள் இருக்காரு. ஒரு 2 பேர் கனடா வித்யாசம்னா ரிஷி முனிவர்கள் பர்வதம், நாமெல்லாம் பரமான சின்ன அனுவாதம் சொல்லுவோம். அதனால சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கும் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் பெரிய மலையும் மழுவுக்கும் போல இருக்கும். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கு அத்தனைவாதி போலும். ரிஷிகள் இருக்காரு, மனதம் பண்ணிட்டே இருப்பா, அவள்லாம் தாத்தா பத்தி தெரிஞ்சே இருப்பா. ஆனா அவர்களை கூட ஆழ்வார்கள் இருக்காரு, அவர்கள் உயர்ந்தவர்கள். ஏன்தானா பெருமாளாரை மதிலம் குழப்பத்தவர்கள், பெருமாளை மதிலம் அதுக்கு ஞானம் கொடுத்துட்டோம், மதிலம் குழப்பத்தவர்கள். அதனால அவளுக்கும் அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் மலைக்கும் மழுவுக்கும் போல உள்ள வித்தியாசம் உண்டு. ஆழ்வார்களுக்கு பெரிய ஆழ்வார்க்கு அத்தனைவாதி போலும். ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வார்க்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னா பொங்கும் பரிவாரே. ஆனால் பெரிய ஆழ்வார் பொங்கும் பரிவாரே பெருமாள அந்த பார்த்த உடனே அறிவு ஜாத்தியா பல்லாண்டு பாடினார் இல்லையா. அதனாலே ஆழ்வார்களுக்கு அது பெரிய ஆழ்வார் ஏற்பட்டார். பெரும்பும் பெருவாரே பெற்றான் பெரிய ஆழ்வார். அது உபதேசமாலையில மணவாள சாய்ச்சிட்டார். அதனாலே ஆண்டா பெரிய ஆழ்வார்க்கும் அத்தனைவாதி போரும். பெரிய ஆழ்வார்க்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் நம்மாழ்வார் ஒன்று இல்லையா, குலதேவ ஆழ்வார் ஒத்தியது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அந்தந்த ஆழ்வார்கள் வச்சு அவாவசத்தையும் சொல்லுவார். இங்க சொல்லும் போது பெரிய ஆழ்வார்க்கு வந்து சொல்லணும். கண்ணன் பெரியவனா அல்ல ராமன் பெரியவரானா ராமானந்த் சொல்லிச்சு ராமர் பெரியவர், கிருஷ்ணன் சொல்லிட்டு கிருஷ்ணன் பெரியவர். அதனால அந்த ஆழ்வார்களுக்கு பெரிய ஆழ்வார்க்கு அத்தனைவாதி போரும். அவருக்கு டிஃபரன்ஸ். அடுத்தது பெரிய ஆழ்வார்க்கும் ஆண்டாளுக்கு அத்தனைவாதி போரும். பெரிய ஆழ்வார்க்காட்டும் ஆண்டாளுக்கு ஒரு கொஞ்சம் வசதிங்கன்னா, ஆமா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பெரியாழ்வாரே கொண்டாடுபடி இருந்தார் இல்லையா. பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அந்த அப்பேற்பட்டோம். அதனால ஆழ்வாருக்கும் அந்த ஆண்டாளுக்கும் ஏன் அவ்வளவு வித்தியாசம்.
ஆண்டாளுக்கு என்ன வசதினா அனாதிமாயா என்ற வழியே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அனாதிமாயா இந்த பிரகதி மண்டலத்துல மாட்டின்று சுத்தகா தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஞானம் அஜ்ஞானம் ஜாஸ்தியா இருக்கு. சந்தானத்தை உறவுகளை எழுப்பி ஆழ்வார்கள் எழுந்துரு 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 எழுத்துதான் எழுந்திருந்து கேளுங்கோ எழுப்பி எம்பெருமான் தானே தன்னை காட்ட கண்டார்கள் ஆழ்வார்கள். அவர்களெல்லாம் உறங்குகளை எழுப்பினார். எம்பெருமான் தானே தன்னை காட்டவே கண்டகாதவனும் நாடும் தனியன் இருக்கு. பெருமான் காட்ட அவர்களெல்லாம் என்று சொன்னான். பெருமானை பற்றி சொன்னான். இவள் தானே யார் இந்த ஆண்டாள் தானே சென்று எம்பெருமானை தட்டி எழுப்பி பெருமானே தூங்கின்ற இழந்துள்ளான். அவதான் திருப்பாவை ஒரு திருப்பள்ளி எழுச்சிதான். அதனாலதான் காவிரி மாசத்துல திருப்பள்ளி திருப்பாவை ரெண்டு சாதிப்பான். திருப்பல்லாண்டு கூட சாதிக்க வழக்கம் இல்லை. எம்பெருமானை எழுப்பி தன் குறையை அறிவித்தாள். அவர்களெல்லாம் பெருமாள்கிட்ட காட்டி சொன்னா இவர் தன் குறையை சொன்னா இதெல்லாம் பாராட்டம் சேதத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையாலே அவர்களில் இவள் விளச்சனை ஆழ்வார்களை விட சிறப்புடையவள் அப்படின்னா போலே சின்ன வயசுலேருந்து பெருமாட்ட அவ்வளவு ஆசை, அவ்வளவு அன்பு காதல் பிடித்து பகவத் குணங்களை அவகாயித்து என்ன பெரியார்களா சொன்னார். அதனால பகவத் குணங்களை அவகாயித்து அதிலே மூழ்கி புருஷன் புருணை கொண்டு நேகிப்பதற்காட்டும் தீபுருனை கொண்டு நேய்க்கு வெள்ளவடையாரும் புருஷன் புருஷனை சேர்த்தான் அவள ஆழ்வார்கள் புருஷனாக. பட் ஸ்ரீ அதனாலதான் ஸ்ரீபாவத்தை உள்ளேற்று சில இடத்துல அதனால ஸ்ரீபாவத்தை 27 பதிகா பாடியிருக்காங்க நம்மாழ்வார். 17 பதிகம் தாயாவும் 10 பதிகம் தோழியாவும் தான் பாடியிருக்காங்க. நிறைய இருக்கு. இந்த தலைவியாகவும் தோழியாகவும் அம்மாவும் பாடியிருக்காரு. அதனால ஸ்ரீபாவனா அரா பாடியிருக்காரு. அது வேகம் போட்டுதான். ஆனா ஸ்ரீயா இது எப்படி இருக்கும்? அதனால கேட்பதற்காட்டிலும் ஸ்ரீ புருணனை நேய்க்க பள்ளமடையாயிலே நேற்றிலேருந்து தன்னை கீழ் வரும். அதனால சந்தோஷமா இருக்கும். ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் பக்கலே பரமுக்க ஆண்டார்களை செய்த பாவைக்கு கருத்து. அதனால தீபாவளியா தன் உள்ளத்தை பெருமாட்ட காண்கிறார். நாம அவன் ஒத்தந்தான் புருஷன். இதரம் ஜெகத்து ஸ்ரீபாயம் இதரம் ஜெகத்து எல்லாரும் ஸ்ரீபாயமா இருக்கான். மார்கழி நீராடு என்று வியாஜத்தை கொண்டு மார்கழி நீராடும் என்ற வியாஜத்தை கொண்டு என்று நோம்பு என்பது வியாஜத்தாலே எம்பெருமான் பக்கத்திலே சென்று அதை வச்சுட்டு நோன்பு விரதம் இருக்கா. என்னன்னா மார்கழி நீராட்டம். மார்கழி நீராட மழை பெய்யணும்னு இருந்தா அது வியாஜத்தை வச்சுட்டு பெருமாள் கிட்ட போகணும்னு நினைச்சாலும் உனக்கு சேதமான இந்த ஆத்மா நீ பகவானே பாராத்தியம் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்றார். உனக்கு சேதமா இருக்கிற இந்த ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இது அனர்த்தமா கெட்டு போகாதபடி பண்ணி இதுக்கு சுரூப அனுரூபமான கைங்கரியங்களை கொடுத்து ஆத்மாவுக்கு சுரூப அனுரூபமான கைங்கரியங்களை கொடுத்து அதுதானும் ஆத்மபாவியாய் பண்ணி வர வேண்டும். இது இந்த ஆத்மா இருக்கிற வரையிலும் அந்த அனுபவமான கைங்கரியங்களை கொடுத்து செய்ய வேண்டும் கேட்கிறா. அதனால பிராட்டி கோதாராச்சார் ஒரு சுத்தியாளர். இந்நோன்புக்கு சரி நோன்பு நோத்தாலே இதுக்கு என்ன மூலம், எதை வச்சு நோத்தா, எதை பார்த்து நோத்தா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு மூலம் என்னவென்னில் மீமாசையில் கோலாகாரண்யாத்தாலே சித்தாச்சார சித்தம் மீமாசை பூர்வ மீமாசைன்னு பூர்வ மீமாசை பூர்வ கண்டத்துல சொல்லியிருக்கு. கோலாகாதி கரண்யத்தாலே கோலாகாதிகரண்யம்னு ஒண்ணு. அந்த அரண்யத்துல ஸ்திரீகளெல்லாம் பெருமாள் நோன்பு நோட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது. அது அதை தவிர சித்தாச்சார சித்தம் சித்தாச்சாரன் தன்னுடைய வம்சத்துல வந்த சித்தர்கள் சொன்ன விஷயம் மேலையா தேவர்கள் வேண்டுவன என்று ஆண்டாளே தானும் அருளை செய்தாள் இருக்காதே மாரியவனி வந்தாலும் சொல்லியிருக்கான். பொய்யே நோர்க்கின்றோம் என்று சொல்லலாமோ கேட்டார். ஒரு கேள்வி திருவாச்சாரம் கேள்வி கேட்டு பதில் சொல்றார். என்ன சொல்றார்?
மார்கழி நீராடன்னு வியாஜம் சொல்லி அதுக்கு சொல்லி பொய் சொல்றாப்புல இருக்கு. அது பண்றோம்னு சொல்லிட்டு கேட்கறது பெருமாளை கேட்கறாங்க பொய் சொல்லலாமான்னு கேட்கிறேன். அழகான கேள்வி. என்ன நோன்பு நோக்க போறோம் எதுக்குதானா மார்கழி மும்மாறு பெய்ய அப்படின்ட்டு அப்படின்னு உள்ளர்த்தம் என்னடான்னா பெருமாளை அடைய வேண்டும் என்ன அப்படின்னு செய்யலாம் என்றால் விவாதங்களிலும் மரணவரியம் சில கதைகளில் வந்தால் பொய் சொல்லலாம். பெருமாளை பக்தாவா அடையணும்னு சொல்லச்சு என்ன வேணா செய்யலாம், எப்படியாவது அடையலாம் இல்லையா. பெருமாளை அடையணும் நமசியம் தேவாரா எல்லாம் பெருமாளுக்கு நல்லது போகணும். பெருமாள் கைங்கிறது நடக்கணும்னா நீங்க வேணா போக. அதனால சொல்றாரு இங்க மரணவரியம் வந்தால் பொய் சொல்லலாம். அதனால பெருமானை தன் பர்த்தாவாக அடைவதற்கு வியாஜம்னு அவா சொன்னா அவளுக்கு காரியம் நடக்கட்டும், நம்ம காரியம் நடக்கட்டும் அப்படிங்கிறார். இப்ப ஆண்டாள் இப்படி திரு அவதரித்து வளர்ந்தருட காலத்திலே பெரியாழ்வா வைத்து பிறக்க யாரும் பெரியாழ்வா பெரிய பிராமணோத்துவர் இல்லையா, அவரை போல சிஷ்டாச்சாரம் உடையவர் யாரும் கிடையாது. அப்பேற்பட்டவர் பெருமாள் கைங்கரியமே கைங்கரியமா நடந்தவர். தானான தன்மையாலும் காட்டி தானா பிறந்திருக்க அவருடைய தன்மையாலும் ஞானபக்திகள் கடந்தோடு விட்டு வாழ்நாள் போலே. ஞானபக்திகள்லாம் வசந்திலே ஒரு டெய்லி 4 கிலோ வசந்தியே வருது. வடிவிலே காணலாம் படி பெருகை செல்லாம் இருக்க அது டெவலப் ஆகிட்டே வருது. பதியோக சம்யோகா சிரமம் ஓயோ துப்பா தமேபிதா சிந்தானவதா வராது அப்போ யதா அனசூயா அத்திரிமனுடைய பத்னி அனசூயா சீதா பிராட்டியை பார்க்கிறா நாட்டுல. அம்மா உன் விஷயத்தை சொல்லுமா, எப்பேற்பட்டது, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா கேட்கலாம். எப்ப சொல்றான் எங்க அப்பாவுக்கு வருத்தம் வந்துருக்கு 2வது வருத்தம் பதியோ பரிசம்யோக சுலபம் வயோவிற்கு திருப்பாத நேரிதா சிந்தானோகா எங்க அப்பா சிந்தையான கடல்ல போய் விட்டார். அம்மா என்னாச்சு பதிசம்யோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டார். வழியே தெரியலன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி பெரியாழ்வா இருக்காரு, இவன் குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறமே நினைச்சாராம். எங்கபடியே ஒரு கொள்குழம்புலே சேர்க்க வேண்டும் பருவமாய் அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாராம். பருவமாய் அப்ப சொன்னா அவன் சொன்னா மாடவர்க்கு எந்த பேச்சப்படு வாடகையில் கண்டான் மன்மதனே. மாடவருக்கு என்ன கதை கேட்டிருக்கா பாட்ட தனக்கும் தெரியும். அதனால நான் பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏண்டானா பூமி பிளாட்டு வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால ஆடவர்க்கென்ற பேச்சப்படில் வாழ வேண்டாம் என்னையாரு தன்மையாளுமாய் அப்படியே உரிக்கோட உச்சிருக்கணும். கோல் தேடி ஓடும் குழந்தை போல் மாகோடி வருவான் பாசனம். அதாவது 2ஆம் திருவந்தாய துளைத்து ஒரு கோல் குழந்தை தேடி ஓடும் குழந்தை போன்றது மாதோடி ஓடுவன் மாலை தேடி மனமாக ஓடித்தான். எப்படி ஒரு குழுவும் பகவாரி என்கிறபடியே அபிநய விதயத்தை பண்ணிக்கொண்டு ஆசையா இருக்காங்க யாரு கோதா பிராட்டி பண்ணிக்கொண்டு வரவலன் கொள்ளையான் கல்வி ஒழுங்கி பரிமாற வேணும் என்று சொன்னான். அவன்கிட்ட போனோம், அவன்கிட்ட அவன் முழுதி பழந்தா அவனோடு தரிக்கப்பட வேண்டும், அப்படியே அவனோடு கலந்து பரிமாற வேண்டும் என்று சொல்லி சொல்ல இவள் நினைத்தபடிகளுக்கு இவன் முகம் காட்டாமையாலே பிரபலமாக பொழுது இருந்து போவாளாம். பெருமாளுக்குதான் திருமணம் வச்சார். கல்லாடியில போட்டு மாலையெல்லாம் கொடுத்துட்டு போகலாம். அப்படி முகம் காட்டாதோ அதே பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல. மிகவும் அவசன்னையாய் வருத்தமுடையவளாய் என்னானா இவனோடு கலந்து வாழ இருந்தார் இல்லையோ என்று ஆராய்ந்து சரி பெருமாளோடு கலந்து வந்து யாராவது பண்ணியிருக்காளா, வேற ஏதாவது பண்ணியிருக்காளா, முன்னாடி யாராவது பண்ணியிருக்காளா அப்படின்னு பார்ப்போம். ஆராய்ந்து திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகள் எதா மனோலனம் இவனோடு அனுபவிக்கப்பட்டாள் என்று நினைத்து திருவாய்ப்பாடியில பெருமாளோடு கலந்து சாதுக்கடை எல்லாம் பண்ணாலானே அப்படி என்று ஆராய்ந்து உடனே அது காலாந்தரத்தில் ஆயல் அதுக்கு உதயம் பெற்றுள்ளோனே அன்னைக்கு நாள் பிறந்திருக்கணும். அது போயிடுத்து ஏன்னா அன்னைக்கு அவதாரம் முடிஞ்சு போச்சு. ஆதரித்து இன்னாதாய் பரணி கட்டப்பட்டு
இனி அவன் உலாவி போன் அடிச்சுவர்கள் அவனும் பெண்களுமாக திளைத்து இவனை வளர்த்த கோவர்த்தனம் கிடைத்ததாயில் அவனை கண்டாயில் தெரிப்போம் பார்த்தான். சரி அது பண்ண முடியாது, ஏன்னா கண்ணன் காலம் பிடிச்சு போச்சு. இனிமே என்ன பண்ணலாம்னா அவன் உலாவி போன உலாவினான் பிருந்தாவனம் இங்கும் போன அடிச்சுவடும் எங்கள்லாம் திருவடி வைத்தான். அவனும் பெண்களும் முதல் துளைத்து எவனை எவனைக்கு போகலாம், எவனை கரைக்க உத்தரவில் சொல்ல போலாம். பின்னாடி அங்க மற்றொரு சேர்க்கணும்னா அங்க தொலைச்சு அங்க 12வது விதியத்தை சொல்ல போறான். அது தொலைச்சு அங்க அடிப்போட எவனைக்கெல்லாம் கொண்டு கொடுன்னு சொல்ல போறான். எவனையும் அவனோடு கோவத்தரமும் கோவத்தரத்துக்கு உத்தரவின் அதுவும் சொல்ல போறான். அதே அவற்றை கண்டாயிரம் தரிப்போம். சரி அங்க பார்த்தாவது நாம தரிப்பு உயிரை வச்சுப்போம் என்று பார்க்க அதுக்கு தனக்கு போக பலமில்லாம அந்த இடத்துக்கு எல்லாம் போக முடியாது. அங்க போனா பெருமாளை பத்தி நல்ல ஞாபகம் வரும், பெருமாளை பத்தி அனுபவிக்கலாம் நினைச்சா அதுக்கு தனக்கு பலம் இல்லை. சரியானால அவற்றை அது சந்தித்து மிகவும் கஷ்டம் ஜாஸ்தியா வந்துருக்கு. ஏன்னா அவனை பத்தி நிலை வந்தோடனே ஜாஸ்தியா வந்துருக்கு. ஜனகராஜன் திருமகளை போல விருதேர்ந்த ஒரு அவதி வேறுதல் அப்பெண்ணை பிராட்டியை போல இளவன் விழுந்து அவதி வேறுதல் சாமையால மிகவும் வந்து அப்படி இல்ல. நாம் என்ன செய்யணும், ஜனகராஜன் சீதா பிராட்டிக்கு சிவதரசு வச்சிருந்தார், அதை முறிக்கல ஒருத்தான் கல்யாணம் கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி நப்பின்ன பிராட்டிய 7 எழுதுகள் அழைக்கிறார் சொன்னார். அதனாலே நமக்கு வைக்க முடியாது, அது முடியாது. செய்ய பெறாமையால மிகவும் வந்து நமக்கு அதெல்லாம் செய்வார் உண்டா பண்ணா பெருமாள் இங்கே வருவார். ஏன்னா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி வருவாராம். நமக்கு ஜரிகைக்கு விலக ஏறும் என்ன, சரி நாம உயிரை எப்படி வச்சுக்கிறது, கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு நினைத்தாலும் ஆண்டான். சில தவாதிகள் சில ஆச்சாரியர்கள் கடகர்கள் எவ்வளவு சொல்லுகிறார்கள். அவர் சொன்னான், திருவாய்ப்பாடியே கிருஷ்ணனும் பெண்களவா சிறக்கிழவைக்கோ தல்லதம் செல்லானுக்க பிரீதியாலே கூழினோர் உண்டு இனி நற்கேடுகள உணநாள் என்று தரதம் ஆடுக்காக பெண்களை பிரித்தான். என்னாச்சு, ராஜக்கிரீட பண்ணிட்டு இருந்தா எல்லா பெண்களுக்கும் கர்வம் வந்துடுது. அம்மாவோடு தான் கிருஷ்ணன் இருக்கான், நமக்கு ஆஜனே வராம அப்படின்னு கர்வம் வந்துடுத்து. அதனாலே இந்த ரதம் மாளிகைக்காக இந்த ரதத்தை மாற்றுவதற்காக பெண்களை பிரித்து கிருஷ்ணன் ஒழிக்க அந்தர்யானம் இருக்க போயிட்டோம், அப்படி போயிட்டோம். பெண் பிள்ளைகள் தங்களாக இப்ப இவளுக்கு ஒரு ஆரம்பத்திலேயே பெருமாள் கிடைக்கிற ஆண்டாளுக்கு அவளுக்கு இருந்து பிரிந்து விட்டான். தாங்கள் ஆற்றாமையாலே அழ ஆரம்பித்தான். உடனே இருந்தா ஏய் நீ தாண்டா கிட்டேன், நீ தாண்டா காளியன் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்திரீகள் தன்னை பக்கத்தை பாடும். துட்ட காளிய திட்டத்துல கிருஷ்ணா ரவிதாபரா ஏ காளியா அப்படின்னு திட்டுவான். நான் தாண்டா கிட்டும் தலைவர்கள் பேரு. அவன் செய்த காரியங்களை எல்லாம் தான் அனுகரித்து அதை அப்படியே விளையாடி காட்டி அவர்கள் அனுகரித்து தரித்தார்கள் அப்படின்னு அந்த கோபஸ்திரீகள் கிருஷ்ணன் திரிந்த போது நடிச்சாவான். தானும் அவர்களை போல் அனுகரித்து நடிக்கப்பா இருக்கிறான். சரி நாம அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும். ஏன்னா அங்க ராசக்கிரீடையில பிரிஞ்சவர்கள் அப்படி பண்ணி தரித்தார்கள் அப்படிங்கிறார். அடுத்தது இவள்தான் பிராமணியா இருந்து வைத்து அவர்களை போல இருக்க முடியும். பிராமணினா பிராமண குலத்தை விதித்த உள்ள பிரம்மா பெரியாழ்வாரால எடுத்து வளர்க்கப்பட்டவர். யாகத்திலே தீட்சிதரோடு தேவதாச நாமங்களை தவிர்த்து யாக முடிகளும் எஜமானன் அந்தர்ஜீவன் ஹோதாயம் என்னும் நாமங்களாக இருக்கிறார் போலே சொல்லுவா. ஒரு யாகம் நடக்கிறது. யாகத்திலே தீட்சிதர்களுக்கு தேவதாச ராமங்களை தவிர்த்து வேற தேவதை நாம முக்கிய சொல்லுவான். யாக முடிவன் இவன் எஜமானன், இவன் அந்தர்வையோ, இவன் ஹோதா, எல்லாம் ஒருத்தரும் அந்தர்வையோ ஹோதா அப்படின்னு 4 பேர் உட்கார்ந்து இருப்பான். அவள அந்தர்வை சொன்னான், அதே மாதிரி ஹோதா சொன்னான், அதே மாதிரி இந்த எஜமானன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாளாம். என்று நாமங்களே எடுக்கிறா போல இவன் என்ன செஞ்சான், ஸ்ரீவல்லிபுத்தூரிலே திருவாய்ப்பாடியாகும் என்ன அவளை போல அனுகரிக்கணும். யாரு அந்த ராசக்கீரை செஞ்ச ஸ்ரீகளை போல அனுகரிக்கிறதுக்கு நினைச்சா அவ என்ன செஞ்சாங்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. வில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாகும், ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவாய்ப்பாடியா நினைச்சு விட்டோம். அங்க போவான் தான் இங்க நினைச்சு நம்ம நினைக்கிற பாவனா பிரகசம்னு பேர் இருக்கு. ஒருத்தியாகும் அங்குள்ள பெண்கள் இடைப்பெண்களாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தோழிகள் இருக்காளே அவள் இடைப்பெண்களாகும். தானும் அவர்களுக்கு ஒருத்தியாகவும் அவள் ஒருத்தியா தான் இருக்கலாம்.
வடபெரும் கோயில் ஸ்ரீ நந்தகோபுர மாளிகையாகும். நந்தகோபுருடைய மாளிகை நிற்கிறவன் கிருஷ்ணனாகும். உள்ளே நிற்கிற வடபெரும் கோயில படுத்துருக்கான் பெருமாள். இருந்தால் நிற்கிறவனா அங்க நிச்சயவாசம் செய்கிறவன் அர்த்தம். கிருஷ்ணனாகவும் அனுசரித்து தன்னுடைய திருவள்ளம் திருவாய்ப்பாடியிலே குடி போய் தானே குடி போய் திருவாய்ப்பாடு அப்பா சொல்லியிருக்கார் கதையெல்லாம், பாகவத கதையெல்லாம் சொல்லியிருக்கார். அதனாலே திருவாய்ப்பாடியிலே குடி போய் அங்க இருக்கிறார் எடுத்துட்டு பாவனா பிரகடனத்தாலே மனசால ஒரு இடைச்சியா மாறிட்டா, ஒரு இடைப்பெண்ணா மாறிட்டா, அருகாரம் முற்றி அப்படியே ரிப்பீட் பண்றா. அவளே அவ சொன்னது போல அவைதானே யாக இடை நடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் இடைநாட்டமாகிவிட்டது. அவ எப்படி எல்லே அதெல்லாம் சொல்ல போறா பின்னாடி. இடை நடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாட்டம் உடையாயிற்று. அங்க கண்ணன் வெண்ண நாட்டம் வந்தது, அதெல்லாம் பத்தி சொல்ல போறா. இப்போ இடை நடை முடை எல்லாம் அவ பேச்சு விட்டு அப்படிங்கிறான். சேப்பதியாய் அவாப்த காமனாய் வைகுண்டன் காதனாய் இருக்கிற சர்வேஸ்வரன் நட்டமாய் கிடக்கிற ஜெகத்தை கிருபையாலே சக்தித்து சேப்பதியாய் அவாப்த காமனாய் எல்லாம் சத்தியகாமனம் ஸ்ரீ வைகுண்ட கேதனாய் இருக்கிற பரமதவாசி சர்வேஸ்வரன் சர்வநியந்தா நட்டமாய் கிடக்கிற ஜெகத்தை கிருபையாலே சிருஷ்டித்து சித்தியும் கிருபகாரியம் லயமும் கிருபாகாரியம். ஆத்மாக்களுக்கு கவனங்களை கொடுத்து அவன் தான் பஞ்சபூதங்களை கொடுத்து சரீரங்களை கொடுக்கிறான். சாதனா சாஸ்திரம் என்று சொல்லுகிறபடியே சாதிக்க நடக்கணும் அப்படிங்கிறது சொல்ற சாஸ்திரம். வேத சாஸ்திரங்களை தன்னை பிரிவுக்கு வாய் காட்டி கொடுக்க சாஸ்திரங்களை கொடுத்தான். வேதம் மிகவும் பிரம்மணமான இதிகாசம் எல்லாம் சொல்லிவிட்டோம். அவற்றை கால்களை கொண்டு வெளியாந்திரங்களில் மண்டி அழுத்தப்பட்டு போடுவது அதை பார்த்து இருந்தும் வெளியாந்திரங்கள்ல ஜனங்கள்லாம் போய் விழுந்தான். தான் வந்து பிறந்த அருளை அவதாரம் பண்ணான். தன்னுடைய சௌந்தரியத்தாலும் சீலா குணங்களாலும் சௌசீரியம் வடிவடையும் இந்த ஜகத்துக்களை ஈடுபடுத்தி தன்பால் இழுத்து வாரிப்பிடியாக பிடித்துக் கொண்டு வாங்காகவே அப்படியே கட்டிப்பிடித்து இழுத்துக்கொண்டு சதர்த்தமாக திருவாய்ப்பாடிகளை கிருஷ்ணனாய் வந்து அதுக்காக அவன் தான் ஈட்டியவனே தொடு உண்ணப்போல் இமேற்றுவன் போல் சொல்லுது. கூட்டணர் மாலைகள்ல முக்கியம்தான் ஈட்டு அவ பண்ண வெண்ணதுக்காக வந்து தான் பெருமாள் கிருஷ்ணனா வந்து அவதரித்து அவதாரம் பண்ணி தன்னுடைய சௌந்தரியத்தையும் தங்களாலுமாக பஞ்ச லட்சணங்களும் உங்களுடைய பெண்களை தோற்பித்துக் கொண்டு எல்லாரும் அவங்க காலம் விழுந்தான் தோற்பித்துக் கொண்டு ஒரு ஒத்த பாவத்தில் இருக்கிற பெண்களும் தானமாக காலத்திலே வயசுல அவன் வளர்ந்தான். அந்த ஒத்த பருவம் அவனோட ஒரு பருவம் எவனம் வந்து கண்டு காட்டினவாறு வயசு வந்துருச்சு. எல்லாம் கொஞ்சம் குமார பருவம். கோபால வித்தைகள் எல்லாம் கூடி இந்த கிருஷ்ணன் சரியான கல்வன் ரொம்ப ஜெகல இருக்கணும். தீப்பு செய்யமானவன் கிருஷ்ணன் தூத்தனாயிருந்தான். கொஞ்சம் தீப்பு செஞ்சுட்டு இருந்தான். எல்லா பெண்களோட வீட்டுல பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் நிறைய இருக்கு. அவனுடைய சேஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இவன் முகத்திலே பெண்கள் விழிக்கலாகாது என்று பார்த்து இவன் இந்த பொங்கல் எல்லாம் காமிச்சானாலும் ஏதாவது பண்ணிடுவான். பொங்கல் எல்லாம் அனுசரிந்தா இவர்களை எல்லாம் கொண்டு நிலவுகளை அடைக்க வீட்டுல போட்டு பிடித்தாவாளாம். கிருஷ்ணனோட சேராது பெண்களும் கிருஷ்ணனுமாய பண்ணின பாக்கியத்தாலே கிருஷ்ணன் பாக்கியம் பண்ணியிருக்கானா. பெண்களும் பண்ண பாக்கியத்தாலே வருத்தமின்றி ஒழிய மழை பெய்யல தீர்த்த வரல ஒழிய பெண்கள் இருந்து மனோசிக்கார்கள். பெண்கள் எல்லாம் மனித வண்டிக்கே பெண்கள் இருந்து மனோசிக்க எப்படியே சேருவோம் நிச்சயம் இருக்கான். போதனராய் இருக்கின்ற எதிர்கள் வருடாத்தமாக நம்மை நோக்க செல்வர்கள் அவர்கள் கற்கனில் கடைக்கலதா கிழவன் நமக்கு இருக்கவில்லை. அவன் நினைச்சா பெருமாட்ட பிரார்த்திச்சா என்னடானா போதனராய் இருக்கிற இடர்கள் பசுக்களையே தனமாய் உடைய இடர்கள் வருஷார்த்தமாக மழைக்காக நம்மை நோக்க செல்ல கழ வேண்டும். நம்ம நோம்பு நோக்கொண்டு செய்யணும். அவர்கள் கேட்கணும். கிருஷ்ணன் இதற்கு கலை கூட்டமாகவும் கணவன் கிருஷ்ணனானவன் இதை கடகனாகவும் நமக்கு சௌரியம் செய்து கொடுக்கக்கூடிய வாரம் நமக்கு ஒரு துக்கமில்லை என்று பெண்கள் வீதிகளாக தரித்திருக்கிறது. இதே சந்தோஷம் வச்சிருக்கோம். வருஷமன்றிக்கே வழியை கண்டு மழை இல்லை. கோபுரத்தர்கள் வயசான கோபர்கள் எல்லாம் பசுக்களும் மனுஷர்களும் பிழைக்கும் பிறகு ஏதோ பசுக்கள் ஆயர்கள் எல்லாம் எப்படி பிழைக்கிறது.
வருஷார்த்தமான நோக்கு வருஷம் உண்டாகும் என்று சில பேர்னா வருஷார்த்த பழைக்காக நோக்கலாம். இவ்வூரில் பெண்களை நோக்க கிழவர்கள், ஊர்ல உள்ள பெண்கள்லாம் அந்த பெண்கள் நினைச்சபடி அவர்களும் நினைச்சாலும் நோக்க கிழவர்கள் என் நோன்புக்கு இங்குத்த அதிபனால் நீ நந்தகோபர்களுடன் கிருஷ்ணன் கழகனா அவளும் அவன் நினைச்சபடியே கிருஷ்ணன் அவளுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னார்களாம். எந்த அத்தியாவதித்து பெண் பிள்ளைகளை அழைத்து எல்லாரும் வாங்கும். கிருஷ்ணனையும் அழைத்து கிருஷ்ணனையும் கூப்பிட்டா யாரே கோபவருத்தர்கள்லாம் பெண்களை நோக்க சொல்லி ரைட்டு இவர்களை நோன்புக்கு கிழகனாக வேண்டும் என்று கிருஷ்ணத்தை கேட்டாலாம். ஏய் கிருஷ்ணா, இவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுறா, இவன் நோம்பு நோக்க வரா, வேற விஷயம் தான் பண்ணக்கூடாது, வேற தீபெல்லாம் செய்யக்கூடாது, இவன் கேட்க செஞ்சு கொடு அப்படின்னு நான் கிருஷ்ணன் அவன் பார்த்தான். செஞ்சா உடனே சொன்னா இவன் ஏமாத்தி அது சவம் என்று எனக்கு முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது அப்படின்னா அப்படின்னு சொன்னா நான் கிருஷ்ணன். ஏன்னா வீப்புக்கு அப்பதான் நீ செய்யும் சொல்லுவாளாம். என்ன இத்தனையும் செய்ய வேண்டும் என்று மறுக்கலாம் நிர்பந்திச்சு இல்லடா கிருஷ்ணா நீ தாண்டா செய்யணும், நீ தாண்டா சக்தி உடையவன் என்று அவனும் செய்த பின்பு சரி அப்படின்ட்டான். எல்லாரும் திரளிருந்து பெண்கள் நோட்பார்கள், இதுக்கு வேண்டியது கிருஷ்ணன் சகரியத்து கொடுப்பான், எல்லாரும் சேர்த்து கொடுப்பான் அவன் என்று ஓம் அறைந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கையிலே பெண்களை காட்டி கொடுத்து கோபுரத்தெல்லாம் போன பின்பு கிருஷ்ணா இவளை பார்த்துக்கோ, இவளை வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான், நோம்பு நோக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பெண்களும் கிருஷ்ணனும் கூட இருந்த பெண்கள் கிருஷ்ணனோட இருக்க இருக்கிறவை கோத்து ராத்திரி போல பெண்களால் இதுவும் நமக்கு ஒரு ராத்திரி என்று கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. இனி அஜிப்பு பிறக்க வைகள் இருப்போமல்லோ என்பது அதிசங்க சந்தேகம் வரக்கூடாது. நான் போடுவோம் இப்போ, ஏன்னா இன்னும் வந்தா அவன் தெரிஞ்சுடுவான். அது பிறக்க வைகள் இருப்போம் காலம்பரை பார்த்துக்கலாம். இப்போது எல்லாரும் போய் அபராத்திலே வந்து எழுப்புங்கோள், ரொம்ப சீக்கிரமா விடிகாலம் எழுப்புங்கோள் என்று நோன்புக்கு குளிக்கலாம்படி எல்லாம் செய்து நோன்பு வேண்டியது செய்யலாம் என்று கிருஷ்ணனும் பெண்களை பிரிந்து போய் தரிக்க மாட்டானே நப்பெண்ணை பிராட்டி சிரமாவிலே பூக்கான். கிருஷ்ணன் அந்த பெண்கிட்ட கோபுரத்துல பரவசம் கூட்டி இத்தனை நாள் உங்களை பூட்டி வச்சிருந்தான், இப்ப நம்மோட சேர்த்து விட்டான், நான் போய் நான் படுத்துக்கிறேன், காலம் வந்து எழுப்புக்கோ அப்படின்னு நப்பினை தங்கள் கிரகத்துல நப்பினை இருக்கான், அதனால அங்க வச்சுட்டான். பெண்களும் பரஸ்பர சந்தேகித்து எல்லாரும் ஒருத்தர் பேசிட்டு கால நடை நடந்து போய் தந்த மாளிகை எம்புப்பு தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உலங்காப்புக்கு இடத்தில் தூங்கச்சே கண்ணுறங்காலே சில பேர் நினைத்தான் தூக்கம் ஜாஸ்தி வரல. முற்பட உணர்ந்தவர்கள் முன்னாடி எழுந்திருந்தவர்கள் கிருஷ்ண குணசேத்தியங்களை நினைத்து சில பேர் தூங்கிட்டு இருக்க. ஏன்னா கிருஷ்ணருடைய சேத்தியங்கள்லாம் நினைச்சு அப்படியே திருப்பி திருப்பி மனசுல போட்டுட்டு இருக்காங்க. அவர்களை உணர்த்த அவர்களை எழுப்ப தனித்தனியே சென்று எழுப்பி சில பேர் எழுக்கிறார். உத்தேசமான நந்தகோப திருவாளைகளே சென்று அங்க போறான். எழுப்பி யாரு கிருஷ்ணரை எழுப்பி தங்கள் அபேட்சிதத்தை அறிவித்து என்ன ஓணங்களுக்கு எனக்கு பறை ஓணும் காலப்பறவையே பல்லாண்டை பாரே கோல உழைக்கே கொடியே விடாது எல்லாம் கேட்கலாம். யாவதாவத்தே சக்கரம் என்று வரதாழ்வார் பெருமாள் விழுந்து வேகந்தி கொண்டாய் போலே பெருமாட்ட சக்கரவர்த்தி திருவன் வந்தா உடனே வரதாழ்வார் என்ன செஞ்சார், எங்க அம்மா கொடுத்த இந்த ராஜ்யத்தை கூட நான் திருப்பி கொடுக்குறேன், ஒரு கழுத தூக்க முடியாது இந்த ராஜ்யத்தை அப்படி எல்லாம் சொல்லி யாவதாவது சக்கரம் உலகம் இருக்கிறவளை நீந்தான் ஆளவன் என்று வேண்டிக் கொண்டார் போலும். அர்ஜுன சொர்க்கத்திலே எழுப்பும் தாய்மா தர்ம ஸ்லோகத்தை கேட்டு நடித்தார் போலும். அதனால தர்ம ஸ்லோகத்தை கேட்டு தரித்தானே அப்பேற்பட்டவர்கள் அது பரதாழ்வான் தரித்தான், அதே மாதிரி அர்ஜுனன் தரித்தான் என்று அபேட்சிதம் என்ன அபேட்சிதம் பெற்று முடிக்கிறது கேட்டு அவன் தரித்தான். அதே மாதிரி இவாள் என்ன செஞ்சான், தங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றார்கள். இவள் ஆனா இவளால் சொல்றீங்கப்பா ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு, இதெல்லாம் செய்ய வேண்டாமே பெண்கள், இவள் மலர் ஊராதே நோன்பில் கைவாட்பானில் மலர் வந்திருக்கலாமே, மலர் எடுக்கலாமே. மலர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். சிறிய திருமணம் பெரிய திருமணம். அவளை பெண் ஒரு ஆணை காதலிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாக்க அவளா என்ன செய்யலாம், மலர் விடலாம். அதே மாதிரி அவனும் மலர் விடலாம் அவனும். ஆனா தெற்கு திசையில ஆண்கள் தான் மலர் ஊர்ந்தார்கள், வடக்கு திசையில பெண்கள் மலர்கள் உண்டு அப்படின்னு திருவள்ளுவர் சேகரிச்சிருக்காங்க. அதனாலே மலர் ஊராதே நோன்பில் கைவார் பானந்தி மலர் ஊர்னா ஏன்னா மலர் ஊர் இருக்கிறது ஆண்களுடைய கலர். அப்படி மலர் ஊர்ந்தாலும் நாங்க மலர் ஊர்ந்தோம் வச்சுக்கோங்க, என்ன
ராஜமகனை உஞ்சி விருத்தி பண்ணி ஜீவித்தால் ராஜாவுக்கு அவசியமாக போது நாம் மடல் ஊர்ந்தாக்க ராஜ ஊழியிருக்காரு எங்க ராஜ்யத்துல சொத்து குறைச்சலா இருக்கு மடிப்பிச்சு எடுக்கிறவனு கோர்ட்ல போய் கேட்டாங்க எவ்வளவு வெக்கமா இருக்கு. அதே மாதிரி மடல் ஊர்னால் அவனுக்கு அவசியமாகும். அவனுக்கு பேர் கெட்டு போடும். யாருக்கு? கடலுக்கு பேர் போடும் மலர் ஊர்ந்தால் அவனை. ஆனால் திருமங்கையாழ்வார் மலர் உண்டே திருமண பயமுறுத்தினார். அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமணை போல குணவியாதம் அது பரவாயில்ல, மலர் ஊர்ந்தோம் நினைச்சுக்கோ. சக்கரவர்த்தி திருமணா இருந்தாக்க ஐயோ அவளை பத்தி எப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்துடுவான். அவனுக்கு குணம் இருக்கு. இந்த கண்ணன் இருக்கானே அவன் என்ன அவனும் ஒரு மடல் எடுப்பானோ அப்படின்ட்டு ஒத்த மடல் எடுப்பான். ஒரு துணைகேடன் வெட்கவற்ற அவனும் ஒரு இடம் எடுப்பானோ. அவளை விடையும் எடுக்கிறான். ஆகையாரே மடல் விடயத்தில் மரியாதை என்று ஓர்க்கிறார்கள். நாம மடல் எடுத்தா அவனும் மடல் எடுப்பான். அதனால ஒன்றும் விஷயம் நடக்காது. அதனாலே மடல் விடயத்தில் மரியாதை என்று ஓர்க்கிறார்கள். அதனால நோன்பு ஓர்க்கிறார்கள். ஏன்டா நோன்பு ஓர்க்கிறார்கள்னா விருத்த கோபர்கள் மழை பெய்யணும்னு அந்த நோன்பை வச்சுன்னு பெருமாளை முடிச்சுடுறோம் அப்படிங்கிறார். உத்தோஷம் உத்தேசம் வேறொன்றாய் வாழ்க்கை உத்தேசம் என்ன? கைங்கரியம். உனக்கே நாம் ஆட்சேபம் என்ற கைங்கரியம். நோன்பு வியாஜமாத்திரமாகல். நோன்பு மட்டும் வியாஜமானமா நோன்பா ஒரு சின்ன விஷயமா வச்சிருந்து பெரிய பிரபஞ்ச வச்சிருந்து பெரிய அந்த மாதிரி தேர்மத்தை பிடிக்கலாம். கொஞ்சம் ராஜமாத்திரமான இவளுக்கு தேவதை வசிக்கும் மழை பெய்யுமா? இவன் உள்ளுக்குள்ள ஒண்ணு செஞ்சிருக்கா. உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருக்கா? கண்ணனை பிடிக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா வெளியில என்ன சொல்றா? மழை ஓடுங்கிறா. அப்படி இருந்தா இவன் உள்ளுடைய விடயத்தை தெரிஞ்சுட்டு தேவதைகள் வருணம் எல்லாம் மழை கொடுப்பானா? பிரதோபாத கரிசனமான விடையை கண்டால் சேதனம் என்றோ வருதியாதோ இவாள பார்த்தா பிரதோபாத கரிசனமான விடையை தீனமா என்ன நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலையிலா மையிட்டுதோ முதலா முடியும் அப்படிங்கிற ததைய பார்த்துட்டான்னாக்க தேவதைகள் ஆகா இவாளுக்கா மழை வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பிரதோபாதன கரிசனமான வடிவை கண்டால் சேதனம் என்றோ வழியாதோ எதிர்பார்த்தார்கள். அதனால நிச்சயமா பெய்யும். நோப்போம் வருஷம் முடியும் மழை பெய்யும். விருத்த கோபர்கள்லாம் சந்தோஷப்படுவான். அதே சமயத்துல கண்ணனையும் நாமும் பெறலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவதாரிகையை முடிச்சுட்டார். இன்னைக்கு அவதாரி படி எழுதும். அடுத்தது அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். சல்முகமணி நீலா தாருகல்லா ரகத்தா தருகான் கோதாரி நமதா கிருஷ்ணார்ப்பணமத்தோ பாதுகார்ப்பணமத்தோ எதிர்கார்ப்பணமத்தோ. தாசனோ சேவிச்சுக்கிறோம். சரியா இருந்தா மாமா? சரியா நமஸ்காரம்மா. அற்புதமா ரொம்ப நல்லா கிடைக்கும். அனுபவம் புது அனுபவம் நல்லா இருக்கு. நீங்க பல இடத்துல திரும்ப கேட்டிருக்கலாம். இல்ல இது அனுபவம் அலாதியா நல்லா இருக்கு. ரொம்ப அதிசயமா இது மாதிரி நான் கேட்டதே இல்லடே. ரொம்ப சந்தோஷமா. ரெண்டாவது இது பெரியவாச்சாரம் வியாக்கியானம் வாச்சரியமான வியாக்கியானம். ரெண்டாவது அவர் பிரமாணம் இல்லாம ஒருத்தர் சாதிக்க மாட்டார். எல்லா பிரமாணத்தையும் அங்கங்க சாய் சொல்லுவாங்க. அதனால பிரமாணத்தோடு இருக்கிறதா நிச்சயமா சந்தோஷமா நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவம் ரொம்ப நல்லா கிடையாது. சந்தோஷம். ரங்கநாதன் கேட்டீங்களா? தெரிஞ்சுக்கிறேன் மாமா. அடியன் சுஜாதா. அவர் மியூட் பண்ணிருக்காரு மாமா. ரங்கநாதன் கேட்டீங்களா? ஓ மியூட் பண்ணிருக்காரு. அவர் மியூட் பண்ணிருக்காரு. அடியேன் சேவிச்சுக்கிறேன் மாமா. ரொம்ப நல்லா இருந்தது மாமா. ரொம்ப நல்லா இருந்தது அவதாரிக்கு. அடியேன் மாமா. அவதாரியே ஒரு நாள் இருக்கு. இன்னும் 30 பாசம் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒன்னா வைகுண்ட கத்தியத்துக்கு பதிலாக இது ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு திரும்பி இது வந்துருமே. சரி வச்சிடலாமா? வெரி குட் மாமா. வைகுண்ட கத்தியத்துக்கு பதிலாக மண்டே அடிக்கு அதை வச்சுக்கலாம். இது தோத்திரத்தம் இருக்கட்டும். தோத்திரத்தம் இருக்கட்டும். வைகுண்ட கத்தியத்துக்கு பதிலாக மண்டே அன்னைக்கு திருப்பாவே சொல்லிடலாம். ஃப்ரைடேவும் ஒன்னா நீங்க சொல்லிடலாமாமா? என்ன
அன்மியூட் எப்படா பண்றது? ஹலோ ஹலோ சொல்லுங்க மாமா ரங்கநாதன். சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல இருந்தே கேட்கணும் போல இருந்தது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அவ்வளவு இதுவா வியாக்கியானம்னா இப்படிதான் வியாக்கியானம் பண்ணணும். நல்லா இருந்தது மாமா. நம்ம லட்சமா இது காலட்சேப கிரந்தத்தினால அது மாதிரி அதை படிச்சு அதை அர்த்தம் சொல்றாலும் சொல்லிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம்பா. நெக்ஸ்ட் மண்டேவா மாமா? என்னைக்கு? மண்டே 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 மண்டே. ஓகே ஓகே. மண்டே மண்டே சாட்டர்டே சண்டே. மண்டே ஓகே சண்டே. நாளைக்கு அப்ப நாளைக்கு உண்டு இல்லையா மாமா? நாளைக்கு இதுதான். நாளைக்கு தான் மண்டே. நாளைக்கு தான் மண்டே. கரெக்ட். நாளைக்கு உண்டு. தேங்க்யூ மா. ரைட்டுமா அடியன் அடியேன் மாமா யோசிக்கிறேன். ரைட்டுமா. சரியா ரொம்ப இருந்தா நல்லா இருந்தது அடியேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. முகுந்த மாமா நாளைக்கு திருப்பாவையும் போட்டிருக்கோம் மாமா. அதுல போட்டுறேன் மாமா, இப்பயே போட்டுறேன் நான். ரெண்டுலையும் போட்டுருக்கோம். பகவத் விஷயத்தையும் போட்டுருக்கோம், அதுலயும் போட்டிருக்கோம். போட்டுறேன். சரிம்மா. ஏன்னா அது வைகுண்ட கட்சியத்தை நிறுத்தி வச்சு போய்ப்போம். இத கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. சரி மாமா. தேங்க்யூ மாமா. ஓகே. லாக் அவுட் பண்ணிடலாம் மாமா. தேங்க்யூ மாமா. ஓகே. நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா.